Secretary Rotarian Engineer Muralidharan sir to come to the dais. Followed by our incoming Secretary Rotarian Suresh sir, President Rotarian Megalingam sir. Now I request Sergeant Arms Rotarian N.S. Sankaran sir to bring Assistant Governor Rotarian MPH of Ulagaraj sir to the dais. I request Sergeant Arms to bring Chief Guest Rotarian Major Donor Muthayappillai sir to the dais. May I request the Secretary Rotarian Engineer Muralidharan to adopt the caller to the President Rotarian Megalingam. I request Rotarian Megalingam sir to call the meeting to order. ரோட்டரி இறைவணக்கம் வழங்க வருமாறு ரோட்டேரியன் பிஏஜி டாக்டர் ஆனி ராக்லண்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Good evening, one and all. Rotary prayer. We implore thee, O Lord, to guide and enlighten us, to make us thy worthy instruments of spreading peace, joy, and bliss to all mankind. Thank you. Now I request President Rotarian Megalingam sir to welcome the gathering. அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது புறநகர் ரோட்டரி சங்கத்தின் 21வது தலைவர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியை இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் வரையிலும் நமக்கு இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமா என்ற ஒரு அச்சம் இருந்த நிலையில் இன்று எல்லோருடைய முன்னிலையிலும் ரொட்டேரியன் முரளிதரன் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை தந்த இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இந்த நல்ல நிகழ்விற்கு வருகை தந்து சீஃப் கெஸ்டாக பதவியேற்புலா நிகழ்ச்சியை நடத்தி தர இங்கே வருகை தந்திருக்கின்ற ரொட்டேரியன் மேஜர் டோனர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி முத்தையாப்பிள்ளை அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என கரங்கூப்பி வரவேற்கின்றேன். கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருந்து இந்த ஆண்டு நமது ரோட்டரி மாவட்டம் 32/12 வழிநடத்த செல்கின்ற ரொட்டேரியன் எஸ் உலகராஜ் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். கடந்த ஆண்டு என்னோடு இருந்து ரோட்டரி சங்க நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடத்தி சென்ற ரொட்டேரியன் செக்ரட்டரி முரளிதரன் இன்றைய பிரசிடெண்டாக பதவியேற்கின்ற முரளிதரன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அன்னாருக்கு இந்த ஆண்டு முழுவதும் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரோட்டரி செயல்பாடுகளை நல்ல முறையிலே செயலாக்கம் செய்ய வருகை தந்திருக்கின்ற ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நமது சங்கத்தில் இத்தனை ஆண்டுகளாக இந்த சங்கத்தை வழிநடத்தி சென்ற முன்னாள் தலைவர்கள், முன்னாள் உதவி ஆளுநர்கள், சங்க முன்னோடிகள், நமது திருநெல்வேலியிலிருந்து மற்ற சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சங்க உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரையும் திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற நமது சங்கத்தின் முன்னோடிகளையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரசிடென்ட் சார். கடந்த ஆண்டு நம் சங்கம் செய்த சேவை நிகழ்வுகளை தொகுத்து வழங்குமாறு செயலர் ரொட்டேரியன் என்ஜினியர் முரளிதரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையினர் வணக்கம். இன்டீரியர் ரிப்போர்ட்ஸ்.
எங்கள் முதல் செயல்பாடாக டிசம்பர் 5 அன்று கிராமப்புற பெண்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பிஎஸ்என் கல்லூரியும் சால்வேஷன் ஆர்மியும் இணைந்து நடத்தினோம். டிசம்பர் 12 அன்று சுத்தமல்லியில் உள்ள திருநங்கை காலனியில் 47 திருநங்கைகளுக்கு இரவு உணவு மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பெத்தல் கண் தெரியாத முதியோர் இல்லத்தில் வைத்து புது வருட கொண்டாட்டம் நடத்தி வருகிறோம். அதேபோல் இந்த ஆண்டும் 31/12/20 அன்று புது வருடம் கொண்டாட்டம் நடத்தினோம். மேலும் அவர்களுக்கு உதவித்தொகையாக ரூபாய் 7,000 வழங்கப்பட்டது. ஜனவரி 13 அன்று ஜீவதேவி அகாடமியில் வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. டிசம்பர் 9 அன்று வீக்லி மீட்டிங்கில் வச்சு 2ஆம் ஆண்டு படிக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கும் முகமது சபீர் மாணவருக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 10,000 வழங்கினோம். ரஞ்சித் குமார் மகன் செல்வப்பிரபு பிஎஸ்சி எலக்ட்ரிக்கல்ஸ் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவருக்கு உதவித்தொகையாக கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 5,000 வழங்கினோம். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பயின்று வரும் ஜோதி மீனா என்ற மாணவிக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் 8,000 வழங்கினோம். அண்ணா விளையாட்டு அரங்கில் பணிபுரியும் கார்த்திக் அவர்களின் தாயார் இருதய சிகிச்சைக்கு ரூபாய் 25,000 வழங்கினோம். ஜனவரி 1 அன்று நமது சங்கம் சார்பாக ஜீவதேவி அகாடமி இலவசமாக ஹிந்தி வகுப்புகள் நடத்தப்பட்டது. ஜனவரி 3 அன்று நமது சங்கம் அரசு அருங்காட்சியகம் இணைந்து பெண் தொழில் முனைவோரின் மாபெரும் கைவினைப் பொருளின் கண்காட்சி நடத்தப்பட்டது. நெல்லை மாநகர துணை ஆணையர் திரு சரவணன் IPS கலந்து கொண்டு விழாவினை துவங்கி வைத்தார்கள். ஜனவரி 30 அன்று நமது சங்கம் சார்பாக இலவச போலியோ விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆட்டோ மூலம் மாநகரில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் வழங்கப்பட்டது. மாநகர நல அலுவலர் திருமதி சரோஜா அவர்கள் கொடியேசி துவங்கி வைத்தார்கள். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நமது சங்கமும் சென்னை அப்போலோ மருத்துவமனையும் இணைந்து மாவட்ட நீதிமன்றத்தில் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினோம். அன்றைய தினமே நமது சங்கமும் அப்போலோ மருத்துவமனையும் மேக்டலின் பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினோம். நம்ம சங்கம் சார்பாக பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ரோட்டாக் கிளப் தொடங்கப்பட்டது. மார்ச் 9 நமது சங்கமும் பிஎஸ்என் ரோட்ராக் சங்கமும் SM பல் மருத்துவமனையிலிருந்து இலவச பல் மற்றும் முக சீரமைப்பு சிகிச்சை முகாம் நடத்தினோம். நமது ரோட்ராக் கிளப் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறைந்த வாக்குப்பதிவு நடந்த மகாராஜா நகரில் 38% தான் வருஷம் நடக்குது அவங்களுக்கு. அதனால் ஒவ்வொரு வீடாக சென்று நாங்கள் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினோம். மார்ச் 14 நமது சங்கம் மற்றும் புனித இன்னாசியஸ் கல்லூரி மாணவர்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மார்ச் 23 ரோட்ராக் கிளப் சேவையை பாராட்டி கன்னியாகுமரியில் நடைபெற்ற யூத் சர்வீஸ் கருத்தரங்கில் ரோட்ராக் கிளப் பிஎஸ்என் கல்லூரிக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கண்டினியூஸ் ப்ராஜெக்டுக்காக திருநெல்வேலியில் உள்ள கண் தெரியாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பின்னல் கூட கேட்டாங்க. எங்களுக்கு ஆஃபீஸ் எதுவும் இருந்ததுன்னா நாங்கள் பின்னல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு. அதனால் 2 ரூம் வாடகைக்கு எடுத்து நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த வருஷமும் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏப்ரல் 4 அன்று நம்ம சங்கமும் அருங்காட்சியகமும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் மதிய உணவும் சான்றிதழும் வழங்கினோம். அதே மாதிரி காந்திமதி ஸ்கூலுக்கு 450 மாணவிகளுக்கு இலவசமாக சோப், சானிடைசர், மாஸ்க் வழங்கப்பட்டது. மேலும் நம்ம சங்கம் சார்பாக 500 சர்ஜிக்கல் மாஸ்க் GHக்கு வழங்கப்பட்டது. மே 24 நம்ம சங்கம் சார்பாக ரோட்டரியன் செந்தில்குமார் அவர்கள் சுமதி அவர்களின் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா மருத்துவ சிகிச்சை வரும் நோயாளிக்கு ஆக்சிஜன் அளவை கண்டறியும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் 5000 பல்ஸ் ஆக்சிமீட்டர் 1000 எண்ணங்கள் வழங்கப்பட்டது. நாட்டுப்புற கலைஞர்கள் 60 குடும்பத்துக்கும் மேடை மெல்லிசை கலைஞர் 80 குடும்பத்துக்கும் ஒவ்வொருக்கும் ரூபாய் 200,000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை வழங்கப்பட்டது. மொத்தம் மதிப்பு 2,80,000 ரூபா. மேலும் 13 ஜூன் அன்று 110 திருநங்கைகள் ஒவ்வொருக்கும் 10 கிலோ அரிசி பை நமது சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது. ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் 2 லட்சமும் ஆனி ரெகுலர் மேடம் 30,000மும் வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது சங்கத்தின் 21வது தலைவராக பதவியேற்க இருக்கும் ரொட்டேரியன் இன்ஜினியர் முரளிதரன் சாரை அவைக்கு அறிமுகப்படுத்தி வைக்குமாறு ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் ஜெயசேகர் சாரை மேடைக்கு அழைக்கிறேன். அன்பான மாலை வணக்கம். ரொட்டேரியன் இன்ஜினியர் முரளிதரனை அறிமுகம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் 17வது தலைவராக இருக்கும்பொழுது எனக்கு அவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார். ஓரளவு ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சோம். அதுக்கு நான் பெஸ்ட் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தார்.
இன்றைக்கி அவர் தலைவராக எடுக்கிறதுல வந்து முக்கியமாக உண்மையிலே சந்தோஷப்படுறோம். அப்புறம் நிச்சயமாக இன்றைக்கி வந்து பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்டு வாங்குவார் என்று முதலில் வாழ்த்தி 1966 ஆகஸ்ட் 21ஆம் தேதி அவர் பிறந்தநாள். அந்த 66 இன்றைக்கி கிட்டத்தட்ட இத்தனை வயசில் இருக்கிறாருங்கிறத பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் இளமையான ஆள், ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆள். அவரை பற்றி பெர்சனலாக பேசினா எனக்கு பெர்சனலாக அவரை பற்றி நிறைய தெரியும். ஆமாம், அவருடைய ஒய்ஃப் பேர் வந்து சுசரிதா முரளி. சுசரிதா முரளி எம்எஸ்சி பிஎட் படித்தவர்கள். அவங்க மனைவி வந்து பிரபலமான குடும்பம், நம்ம மங்களா ஃபேமிலி. மங்களா ஜவஹர்லால் வந்து அவங்களுக்கு தாய் மாமா. மங்களா ஜவஹர்லால் மகன் ரவீந்திரன் அந்த ஃபேமிலியை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். மகள் வந்து சுலக்ஷனா சிவானி. சரிதானே? சுலக்ஷனா சுலக்ஷனாங்கிறது அவங்க அம்மா பேர். ஸோ அந்த அம்மா வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த பொண்ணு படிச்சிருக்கிறா. இப்போ வந்து வண்ணாரப்பேட்டை லட்சுமி மாதவன் ஹாஸ்பிட்டல். எது டாக்டர்? என்ன சொன்னேன், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் படித்தார்கள். ஆமாம், அது மாதிரி பையன் வந்து விஷால் அரவிந்த் சென்ட் ஜோசப் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மெக்கானிக்கல் ஃபைனல் முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட வெளியே வர ஸ்டேஜ் தான். இந்த கொரோனா டைம்னால் அவரால் வெளியே வர முடியாமல் இருக்கிறார். சரியா? அப்புறம் முரளி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த பில்லியர்ஸ் அசோசியேஷன் அதோட ட்ரெஷரர் இந்த இப்போ தான் வேலையை முடித்தார். அந்த ரிப்போர்ட் அனுப்புறதை வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து அவர் தான் நம்பர் 2. அந்த உடனே அந்த ரிப்போர்ட் அனுப்பணும்ல, அந்த நம்ம ட்ரெஷரர். இப்போ நான் அந்த ட்ரெஷர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நான் பேங்கர், அதனால் வந்து பண்ணிடுவோம். அது மாதிரி அதை உடனே முடித்து அந்த ஆடிட்டரை கையெழுத்து வாங்கி அந்த அக்கௌண்ட்ஸை அதை உடனே அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணி அதில் வந்து முதல்ல பண்ணினார். அதுபோக ஆல் இண்டியா வேல்யூவர் அசோசியேஷனில் மதுரையோட இசி மெம்பராக இருக்கிறார். அது அவருடைய சிறப்பு. அதுபோல் தமிழ்நாடு வேல்யூவர் அசோசியேஷன் ரீஜனல் கோஆர்டினேட்டர், அதுவும் சிறப்பான ஒரு பதவிக்கார். இது வந்து அது இப்போ சொன்னதை நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது, எனக்கு 20 ஆண்டு காலமாக அவரை தெரியும். சார்ஜென்ட் ஆஃப் ஆர்ம்ஸை தவிர, தலைவரை தவிர மிச்சம் எல்லா பதவியிலையும் ரோட்டரியில் இருந்தார். நான் சொல்லுவேன் எப்போவுமே, டாக்டர் வந்து நம்ம சங்கத்தோட பூ அப்படின்னு சொன்னால் இந்த சங்கத்தோட பேர் வந்து முரளி தான். அது பலருக்கு தெரியாது. அந்த அவருடைய ஆக்டிவிட்டீஸு அது என்ன செய்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நார்மலாக செஞ்சுட்டே இருப்பார். ஆனால் டென்ஷனே ஆக மாட்டார். டென்ஷனே ஆகாமல் சில விஷயங்களை இதெல்லாம் கடந்து போகுங்கிற மாதிரி தான். மல்டிபிள் பர்சனாலிட்டி. அவர் கார் வச்சுருக்கிறாரு, 2-3 கார் வச்சுருக்காரு. டிரைவர் கிடையாது, இவரே தான் ஓட்டுவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார், அக்யூரஸாக ஓட்டுவார். பொதுவாக ஆக்சுவலி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க. நான் பேங்கிங்கில் கூட சொல்லுவோம், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து நம்ம வந்து இன்ஜினியர்ஸ்ட்டை மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் பார்க்கலாம். அதை நான் அவர்கிட்ட பலமுறை பார்த்துருக்கிறேன். ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுவார். அதிகமாக டென்ஷன் ஆக மாட்டார், கோவப்பட மாட்டார். அவங்க ஸ்டாஃப் எல்லாம் கூட கோவப்பட்டால் கூட அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த சிரிப்பிலே ஒரு குத்தல் தான் இருக்கும். அந்த சிரிப்பிலே அப்படியே அவருடைய வேலைகளை வாங்கி கொண்டு சேரப்படுவார். கிட்டத்தட்ட இப்போ 21வது பிரசிடெண்ட், அந்த சார்ட்டர்ட் மெம்பர். அந்த நம்ம சங்கம் ஆரம்பித்தனால அந்த சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய பெருமைனா வந்து சார் மேகலிங்கம் சார் அண்ட் பிரபாகர், அவங்க தான் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் செக்ரட்டரி. நார்த் கிளப்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்களே. வந்த நாள்லேருந்தே இந்த கிளப்பை வந்து இது ஒரு சைவ கிளப்பு. நாம் சொல்லலாம், 2 பேரும் நாங்கள் சேர்க்கிறதே இல்லை, புகையையும் மதுவையும் நாங்கள் சேர்ப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வைரவராஜ் ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்களே. அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு சைவ கிளப்பாகவே கிறிஸ்தராஜா பள்ளிக்கூடத்தில் நடத்துவோம். அதை சிறப்பாகவே எல்லாருமே நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கும் அவர் 21வது பிரசிடெண்டாக இருக்காருன்னா இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு பெரிய தோப்பு மாதிரி நான் நிலையில் பொறுப்பெடுக்கிறார். அதுபோக கொலு போட்டி நாங்கள் நடத்துவோம். எங்களோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து கொலு போட்டி தான். அந்த கொலு போட்டினா முரளிதரன் அந்த தடவை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த தடவை கொரோனா பீரியட், அதனால் நாங்கள் வந்து வீடுகளுக்கு நடத்துறீங்களே, வீடுகளுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பெருசெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து இந்த வேல்யூவர்னால தமிழ் இந்த 3-4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 15 பேங்குக்கு எடுத்துகிட்டு அவர் தான் வேல்யூவர். அதனால் சந்து பந்தெல்லாம் போதும், ஒரு அட்ரஸ் கிடச்சா கரெக்டாக போயிட்டே இருப்பார். அவரே தான் ஓட்டு போவார், கரெக்டாக அதை வீட்டு வாசலில் போயிருப்பார். நின்று வேல்யூ பண்ணுவார், இது பண்ணுவார். அதிகம் பேச மாட்டார். பேசுகிறதே வந்து சுருக்கமாக தான் பேசுவார், வளவலான்னு பேசுகிறது இல்லை. ரொம்பவும் டைமை செலவழிக்கல, முடிவெடுக்கிறது ரொம்ப விரைவாக முடிவெடுத்துருவார். அது ஒரு மிகப்பெரிய, நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலேருந்தே எப்படி இருக்கிறான்னு தெரியல. நான் அவர் முடிவெடுக்கிற விஷயத்தில் அவருடைய சக்ஸஸ். இன்றைக்கி வந்து நிறைய வேல்யூவர்ஸ் இருக்கிறாங்களே, நிறைய நான் பார்க்குறேன். நான் பேங்கர்ஸ் தானே. வேல்யூவரில் வந்து இவர் தமிழ்நாடு லெவலில் இவரை வந்து தேடுறாங்க. முரளிதரனுடைய வேல்யூவேஷன் வேணும், ஒரு டக்குன்னு சொல்லிடுவார், இதுதான் சரி தப்பு, ஏன்னா அது நேராக சொல்லிடுவார். அந்த வழிகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது அவர். அதுக்கப்புறம் நம்ம சங்கம் வந்து ஒரு நல்ல சங்கம், நல்ல ஒரு டீம். அந்த டீமில் இன்றைக்கு வந்து அவர் பொறுப்பெடுக்கிறதுல வந்து எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். நாங்கள் எல்லாருமே அவருக்கு முழுமையாக ஒத்துழைப்போம். அதே மாதிரி நம்ம மெம்பர்ஸையும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். எல்லாருமே வந்து நம்ம முரளிதரன் வந்து யார்ட்டையும் முரண்பட்ட கேரக்டர் கிடையாது. எல்லாத்தையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவார். அதை குரூப்பிசம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிளப்பில் குரூப்பிசம் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படிலாம் நான் கேரக்டர்கள் கிடையாது. நானும் அப்படி கிடையாது. எனக்கு 2 பேருக்கும் ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி. ஆனால் அந்த சமயத்தில் என் ஃபோன் அடித்தாலே எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்களே, என்னையா 2017 என்ன 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு இந்த திருநெல்வேலி ஃபுல்லாக சுற்றணும்.
சிறப்பாக பண்ணணும். அதேமாதிரி இன்றைக்கும் அவர் கூட நம்ம நம்மளே ஒத்துழைப்பேன் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. Thank you, Rotarian Jayaseran sir. May I request our President, Rotarian PAG Mehalingam, to adorn the collar to our new President, Rotarian Engineer Muralidharan. ரொட்டேரியன் டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ரொட்டேரியன் சந்திரபாபு சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, செக்ரட்டரி இன்ஜினியர் முரளிதரன் சார் டு ஹேண்ட் ஓவர் த சார்ட்டர்ட் சர்டிஃபிகேட் டு இன்ஜினியர் சுரேஷ் சார். அது ரைட். மினிட்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ். ரொட்டேரியன் சந்திரபாபு சார் மேடைக்கு அழைக்கிறேன். புதிய சார்ஜரன் டாம்ஸ் ரொட்டேரியன் என்எஸ் சங்கரன் சார் அவர்களுக்கு முன்னாள் சார்ஜரன் டாம்ஸ் ரொட்டேரியன் சந்திரபாபு சார் காலரை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். I thankfully acknowledge Rotarian LP Saravanan, President Rotary Club of Tirunelveli Central and Educational Consultant for this meeting. And Rotarian A. Perumal, Armo Perumal sir, Rotary Club of Tirunelveli West District Finance Committee member. Thank you sir. 21வது தலைவர் ரொட்டேரியன் இன்ஜினியர் முரளிதரன் சார் அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நம்ம ரோட்டரி கிளப் திருநெல்வேலி சப்பப் 21வது தலைவராக என்னை தேர்ந்தெடுப்பது நமது கழக உறுப்பினர் அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் டிஜிஎன், நம்ம ரோட்டரி டிஸ்ட்ரிக்டின் முத்து, அவர் நான் ஆக்சுவலாக போய் இப்போ நேரில் கூட கூப்பிடல, ஃபோனில் தான் கால் பண்ணி பண்ணேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன், வரவேற்கிறேன். அதேமாதிரி நம்ம ஏஜி உலகராஜ் சார், அவங்களுக்கும் அதேமாதிரி தான் ஃபோனில் தான் பேசினேன். சார் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள உறுப்பினர்கள், நண்பர்கள், நல விரும்பிகள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்ற சங்கத்தில் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நன்றியும் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கிறேன். திருநெல்வேலி பகுதியில் நமது சங்கத்திற்கு என்று ஒரு தனி அடையாள மரியாதை உண்டு. நம்ம ஜெயசேரன் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு நிக்நேம் நம்ம கிளப்புக்கு வந்து சைவ கிளப்புன்னு. அதுக்கு 2 காரணம். ஒன்று நம்ம கிறிஸ்துராஜா ஸ்கூலில் நடத்துகிறது, 2வது அசைவம் கிடையாது, ஃபெல்லோஷிப்பும் கிடையாது. 20 வருஷமாக அப்படி இருந்துட்டோம். அதனால் இந்த வருஷமும் நமக்கு அந்த 2ம் கிடையாது நம்ம கிளப்புக்கு. நெல்லை புறநகர் சொல் சங்கத்தின் கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களையும் சிறப்பாகவும் பிறரால் பாராட்டக்கூடிய அளவில் நிறைவேற்றியுள்ளது. அதே வழியில் 21வது ஆண்டு இச்சங்கத்தின் தலைவராக நான் இன்று பொறுப்பேற்று வழி நடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். நல்லதொரு நட்புணர்வோடும் பல்வேறு செயல்பாடுகளை இவ்வாண்டில் எங்களது உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்போடும் செயல்பட எண்ணுகிறேன். பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார வழிமுறைகளை பள்ளிக்கூடங்களில் எங்கள் சங்கத்தின் மூலமாக சுதந்திர நலத்திட்டங்களையும் ஏற்படுத்த முடிவு செய்துள்ளோம். சுத்தமான நீர், சுகாதாரமான கழிப்பறை, தூய்மையான பள்ளி வளாகம், பள்ளி சுற்றி மரங்கள் நடுதல் மற்றும் ஏழை மாணவர்கள் கல்வி நிதியுதவி அளிப்பது போன்றவற்றை தலையான கடமை எங்கள் சங்கம் இவ்வாண்டு நடத்த இருக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் 100 பள்ளிகளுக்கு சேர்ந்து தேர்வு செய்து கைகள் சுத்தம் செய்வது குறித்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்கினோம். அதுக்கு ஆர்மு சார் ரொம்ப துணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று தேவைக்கென்று வருவாய் இல்லாத சிறந்த பள்ளிகளை கண்டறிந்து எல்லா வசதிகளும் செய்து தர திட்டமிட்டுள்ளோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு டிஆர்எஃப் தொகையை அதிகரிக்க கொடுப்பதில் முனைப்பாக உள்ளோம். வீட்டில் இருக்கும் பெண்மணியின் திறமையை கண்டறிந்து அவர்கள் உற்சாகப்படுத்தி பாராட்டுவதற்காக கொழுப்போட்டிகள், கோலப்போட்டிகள் போன்றவற்றை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இவ்வாண்டும் அவை நடத்தப்படும். கோவிட் அலோவ் பண்ணா. எங்களோட பதவி காலத்தில் மரக்கன்றுகள் அதிக அளவில் நட வேண்டுமென்று எங்கள் லட்சியம். ஆகையால் இன்று காலை பெரியகுளம் குளக்கரையில் தொடக்க நிகழ்வாக 5 மரக்கன்றுகள் நட்டு இருக்கிறோம்.
இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு அதை பராமரிப்பு வளர்க்கும் வகையில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளி பல வகை நலத்திட்டங்களை கடந்த ஆண்டு செய்தது போல இவ்வாண்டும் சிறப்பாக செய்திருக்கிறோம். கொரோனா 3வது அலையை எதிர்நோக்கி இருக்கும் மக்களுக்கு அது குறித்து பயமில்லாமல் எதிர்கொள்ளும் வழிமுறைகளை எடுத்ததற்கு ஆயத்த பணிகளை செய்திருக்கோம். அதுக்காக இன்றைக்கி ஒரு புக்கு கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இன்னும் பல திட்டங்களை செய்து நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபைக்கு நீங்கா பெருமையை சேர்ப்பேன். நம்ம சங்கத்தின் முன்னோடியான எமது சங்கத்தின் பட்டய தலைவர் ரொட்டேரியன் மேகலிங்கம் சார், மேலப்பாளையம் செல்வ மருத்துவமனை டாக்டர் மேஜர் டோனர் பிரேமச்சந்திரன் சார் மற்றும் பல முன்னாள் தலைவர்களின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு என்னுடைய உழைப்பையும் பயன்படுத்தி பாளையங்கோட்டை நெல்லை பகுதியில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர்ஸ்க்கு ஒரு நல்ல அடையாளத்தையும் பெற்றுத் தருவேன் என்றும் போர்டு வழிகாட்டுதலின்படி வாக்களிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். இந்த பாரம்பரியமிக்க சங்கத்தின் தலைவராக எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் ரொட்டேரியன் என்ஜினியர் முரளிதரன் அவர்களை தனது அலுவலக பொறுப்பாளர்களை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷம் ஸ்கீம் என்று மாற்றங்கள் தான், அதனால் நம்ம சங்கத்தின் மாற்றத்துக்கு உள்ள ஆஃபீஸ் பேரஸை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இமிடியட் பாஸ் பிரசிடென்ட் PHF எஸ் மேகலிங்கம் சார். நாங்கள் கூட போகணுமா? நாங்கள் கூட வரணுமா? கூட நிற்கணுமா? செக்ரட்டரி என்னுடைய செயல் வீரர் ரொட்டேரியன் TV சுரேஷ் சார். வைஸ் பிரசிடென்ட் ரோட்டரி மேஜர் டோனர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் சார். Treasurer Rotarian Past President Jayasaran sir. Joint Secretary Rotarian PHFA Armun sir. Sergeant Arms Rotarian PSS Sankaran sir. Sergeant Arms Rotarian Past President N.S. Sankaran sir. Directors Club Service Rotarian Past Assistant Governor MPHF Past President Dr. Annie Reglan Madam. Community Service Rotarian MPHF Past President Dr. Annie Gladys Stella Bai Madam. International Service Rotarian Past PHF Past President Ramsamy sir. Youth Service and IT Officer Rotarian Dr. G. Nalasivam sir. Chairman District Project
அருணா சிவாய் சார். ரோட்டரி ஃபவுண்டேஷன் ரோட்டரியன் செந்தில்குமார் சார். இன்டராக்ட் சேர்மன் ரோட்டரியன் கே முத்துமணி சார். சார் புல்லட்டின் எடிட்டர் முத்துமணி சார் தான். ஃபேமிலி டூர் ரோட்டேரியன் மாரிப்பன் சார். பெர்மனன்ட் ப்ராஜெக்ட் ரோட்டேரியன் பிஹெச்எஃப் பாஸ் பிரசிடென்ட் ஏ ஜமால் முகமது ஈசா சார். சர்வீஸ் ப்ராஜெக்ட் ரோட்டேரியன் மயன் டிடி ரமேஷ் ராஜா சார். வின்ஸ் சேர்மன் ரோட்டேரியன் பெர்னாட் ஷா சார். கிரீட்டிங்ஸ் சேர்மன் ரோட்டேரியன் கே சந்திரபாபு சார். ஃபேமிலி டூர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேர்மன். Rotarian S. Ulagaraj, Assistant Governor, Zone 14, to induct the new members. சர்வதேச ரோட்டரியில் நமது சங்கம் மூலமாக அங்கத்தினர்களாக இருக்கும் திரு பிரபாகரன், திருமதி டாக்டர் முத்துலட்சுமி ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நமது சங்கத்தின் புதிய உறுப்பினராக பிரபாகரன் எம்காம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியிலே ரீஜனல் மேனேஜராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருக்கு மகள் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னையிலே பணிபுரிந்து வருகிறார். மகன் வந்து பிஇ எம்பிஏ படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சங்கத்தில் நம்மளோடு புதிய உறுப்பினராக பிரபாகரன் சாரும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முனைவர் திருமதி டி முத்துலட்சுமி அவர்கள் மாதிதா இந்து கல்லூரியின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். பணியில் 13 வயது அனுபவம் உடைய இவர் 50க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச கருத்தரங்களில் பங்கு பெற்று தனது கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார். முனைவர் பட்டத்திற்காக வழிகாட்டியாகவும் இளமுனைவர் பட்டத்திற்காக வழிகாட்டியாகவும் இருந்து பல முனைவர்களையும் இளமுனைவர்களையும் உருவாக்கியுள்ளார். 3 ஆண்டுகள் நாட்டு நலப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய இவர் 2015 முதல் இன்று வரை மாதிதா இந்து கல்லூரியின் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் விமன் செல் கோஆர்டினேட்டராகவும் பணியாற்றும் இவர் கல்லூரி ஆசிரியர் சங்கத்திலும் நேர்மையுடன் செயல்படுகின்றார். 2011-12ஆம் ஆண்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சிறந்த நாட்டுப்பணித்திட்ட அலுவலர் விருதையும் விஓசி வாசகர் வட்டம் பெண் சேவையாளர் விருதையும் வழங்கி கௌரவித்துள்ளது. இவர் ஆற்றுக்கு தீட்டில்லை என்ற குறு நாவலை எழுதியுள்ளார். இவரது கணவர் புருஷோத்தமன் சினிமா துறையில் ஆர்டிஸ்டாக வேலை பார்க்கிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவர் தேவதத்தா 10ஆம் வகுப்பு படிக்கிறார். 2ஆம் மகள் தேவதூரிகா 6ஆம் வகுப்பு படிக்கிறார். அனைத்திற்கும் மேலாக கடந்த மாதம் இறைவனடி சேர்ந்த நம் சங்க உறுப்பினர் முனைவர் உஷாதேவி அவர்களின் தவ புதல்வி.
அன்னார் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்தி பெருமை அடைகிறேன். நமது சோன் 14 ஏஜி ரொட்டேரியன் எஸ் உலகராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சப்பர் 21வது இன்ஸ்டலேஷன் செரமனிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நெல்லை மைந்தர் முத்தியா பிள்ளை அவர்களையும், தலைவர் முரளிதரன் சார் அவர்களையும், செக்ரட்டரி நண்பர் சுரேஷ் அவர்களையும், ஐபிபி மேகலிங்கம் சார் அவர்களையும், ட்ரெஸரர் ஜெயசேகரன் சார் அவர்களையும், முன்னாள் உறுப்பினர்கள் அண்ணன் டாக்டர் பிரேம்சந்திரன் சார், மேடம் இருக்கிறாங்க, ஏஜி பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் இருக்காங்க, அவங்களுக்கும் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த ஒரு அருமையான தருணத்தில் நம்ம டிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெம்பர்ஷிப் வந்து ஒரு மெம்பர்ஷிப் கண்டிப்பாக ஒரு 500 மெம்பர்ஷிப் லேடி மெம்பர்ஷிப் சேரணும்னு சொன்னாங்க. வந்த உடனே எனக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உண்மையிலே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 இருக்காங்களா, சந்தோஷம். ஏன்னா ஏஜியோடைய மெயின் டார்கெட்டே வந்து டிஆர்எஃப்பும் மெம்பர்ஷிப் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 500 லேடி மெம்பர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஓவரால் 3-1-2. ஸோ என்னுடைய முதல் இதிலே நல்ல ஒரு ஆரம்பமாக மேடத்தோட அம்மா நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்களுடைய மகங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு அவேர்னஸ் வரணும். ஸோ இந்த ரோட்டரி பின்னு குத்துறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்போ சில லாஸ்ட் மீட்டிங் சார் முத்தியாப்பிள்ளை சாருக்கெல்லாம் தெரியும், நம்ம வெங்கி சார் இவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த பின்னை வந்து நம்ம மெம்பர்ஸ் குத்தி விட்டதை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணணுன்னா டெய்லி குத்தணும். அந்த மீட்டிங் மட்டும் குத்துறது அழகில்லை. ஏன்னா ரோட்டரினா என்ன, இந்த பின்னை பார்த்துட்டு தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் அந்த ரோட்டரி இமேஜ், அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரோட்டரி மெம்பர் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்னு கேட்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து டிஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பீரியடில் 2017-18 நான் பிரசிடெண்ட்டாக சென்ட்ரல் கிளப்பில் இருக்கும்போது மேடம் அவங்க கிளப்பில் இருந்தாங்க. எங்கள் கிளப்பில் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே பிஹெச்எஃப் ஆல் மெம்பர்ஸும் பிஹெச்எஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி 100% பிஹெச் கிளப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து, இன்கமிங் எங்கள் பிரசிடெண்ட் இப்போ இருக்கிற சரவணன் தான் எனக்கு செக்ரட்டரியாக இருந்தாப்புல. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம பண்ணினோம் அந்த வருஷம். ஸோ அதில் இன்னொரு கருத்தை அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, எங்கள் மயில்நாச்சி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது வந்து ரோட்டரி கிளப்புக்கு டொனேஷன் நம்ம பண்ணுறதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம சொசைட்டியில் உள்ளவங்களுக்கு, நம்ம கம்யூனிட்டியில் அவங்களுக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ரோட்டரிக்கு நம்ம கட்டுற இந்த அமௌண்ட்டு வந்து எங்கே போகுது, டொனேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ எத்தனையோ நாட்டில் கண்ணு தெரியாத ஆட்களுக்கு அந்த அமௌண்ட்டு போய் அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டுருக்கு. அண்ணாச்சி சொல்லுவாங்க, தம்பி ஒவ்வொரு ட்ரிப்பு மேஜர் டோனர் பண்ண எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு தம்பி அப்படிங்க. ஸோ அப்போது அந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வருஷத்துலேருந்து தான் நம்ம அந்த 100% பிஹெச்எஃப் அப்படி நம்ம கிளப்பில் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணி செஞ்சோம். ஸோ இந்த வருஷமும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். எங்கள் கிளப்பை வந்து 100% எம்பிஹெச் கிளப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுல நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். திருநெல்வேலி சென்ட்ரல் நம்ம சப்பர்பில் இருந்து நீங்கள் ஒரு 100% பிஹெச்எஃப்பாக முயற்சி பண்ணுங்கள்.
சார் ஏற்கனவே முரளி சார் என்கிட்ட கேட்டாங்க என்ன மேட்சிங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. நான் நம்ம செக்ரட்டரி சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி இருக்குது என்னன்னு. உலகராஜ் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம கால்குலேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன மேட்சிங் பாயிண்ட் வரணும். இப்போ வந்து $1000 கொடுத்தா தான் நம்ம வந்து பிஹெச்எஃப் ஆக முடியும், எம்பிஹெச் ஆக முடியும். அப்படிங்கும்போது அவங்க மேட்சிங் கிராண்ட்டை வச்சு ஒரு $200 $300 அப்படிங்கிற மாதிரி வந்தால் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்களுமே பிஹெச்எஃப் கிளப்பாக ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் எல்லோரும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு $50 $100 மெம்பர்ஸ் அனைவரும் பண்ணுங்கள். இந்த வருஷம் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதனுடைய மேன்மை கண்டிப்பாக இருக்கும். நம்ம ரோட்டரி வந்து அதாவது உலகளாவிய ஒரு பெரிய என்ஜிஓவில் இன்றைக்கி நம்ம தான் பெரிய சர்வீஸு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அந்த அன்றைக்கி இந்த பார்த்திங்கன்னா குவாரண்டைன் டைமில் வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும் 300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை நம்ம திருநெல்வேலி மெயின் கிளப்லேருந்து செஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 1.25 கோடி ரூபாயா சார், 1.25 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு இதாக கொண்டு வந்து நம்ம மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதனால் நிறையா நீங்கள் டொனேட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம ஜோனில் 14 ஜோன் 14 வந்து 4 கிளப்பு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கிளப்பு, சப்பர்பு, நார்த்து கிளப்பு. ஸோ உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டுகள் வேணுமோ சொல்லுங்கள். மேக்ஸிமம் நம்ம எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அன்றைக்கி சார் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எங்கள் இதில் வந்து ட்ரீ பிளான்டேஷன் மட்டும் பண்ணோம். சார் வந்து டாக்டர் டே செலிப்ரேஷனும் அப்புறம் வந்து ஒரு ஆசிரமத்தில் போய் ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு அட்டன் பண்ணலான் இருந்தேன். நான் வேறு ஒரு இடத்துல ஹெல்டப் ஆகிட்டேன். ஒரு மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. கியர் போட்டு தூக்குங்க, அந்த மாதிரி போட்டி போடுங்க. கண்டிப்பாக போட்டி போடணும். ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும். சர்வீஸுங்கிறது வந்து எந்த விஷயத்தை செய்கிறா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, பணமே தேவையே கிடையாது, நல்ல மனசு தான் வேணும். மனசு இருந்தால் எல்லாம் கிடைக்கும். நீ செய்யணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய செய்யணும். இறைவன் வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து இவ்வளோ எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் உடல் ஆரோக்கியம், நல்ல நலம், வளம் எல்லாமே கொடுக்கணும். கொடுத்து இந்த 3-2-1-2ல் நம்மளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி ஏஜி அவர்களே. அடுத்ததாக கம்யூனிட்டி சர்வீஸ். இன்றைய கம்யூனிட்டி சர்வீஸ் இதில் ஒரு தையல் இயந்திரம், 4 நபர்களுக்கான படிப்பு செலவுக்கான கல்வி கட்டணமும் வழங்க இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நமது சங்கத்தில் கிருஷ்ண பெருமாள் என்ற உறுப்பினர் இருந்தார். அவர் மறைந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் இப்போ வந்து பிஹெச்டி படிப்புக்காக தாய்வான் செல்கிறார். அதற்காக உண்டான செலவுக்காக நம்ம சங்கத்தை அணுகினார்கள். ஆக இவ்வளவு கம்யூனிட்டி சர்வீஸ் செய்ய இருக்கிறோம். முதலாவதாக காவேரி என்ற நபர் வந்து தையல் இயந்திரம் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐ ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் டைரக்டர் ரொட்டேரியன் கிளாடிஸ் செல்லபாய் டு கம் டு த டயாஸ். காவேரி அவர்கள் வந்து தையல் இயந்திரம் வாங்கி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் வழங்கும் காவேரி அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பானுமதி அவர்கள் மகள் படிப்புக்காக டிப்ளமோ இன் நர்சிங் சேர்வதற்கு நமது சங்கத்தை அணுகினார்கள். அவருக்கு கல்வித்தொகை வழங்க இருக்கிறோம். அவருடைய தாயார் வந்து வாங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக சுபஸ்ரீ என்ற பெண் கல்லூரி படிப்புக்காக டிப்ளமோ இன் நர்சிங் படிப்புக்காக நம்ம சங்கத்தை அணுகினார்கள். ரொட்டேரியன் மேகலிங்கம் சார் அவருக்கு கல்வி கட்டணம் வழங்க இருக்கிறார்கள். வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கம்யூனிட்டி சர்வீஸுக்காக டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் அவர்கள் 40,000 ரூபாய் இந்த நமக்கு சங்கத்துக்கு இன்றைய பொழுதிலே வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கிளாடிஸ் செல்லாபாய் அவர்கள், மேகலிங்கம் சார் அவர்கள், சந்திரபாபு அவர்கள் அனைவரும் கம்யூனிட்டி சர்வீஸுக்காக பணம் கொடுத்திருக்கிறார்கள்.
அடுத்ததாக பள்ளி படிப்புக்காக கௌசல்யா மற்றும் ஸ்வேதா 2 பேரும் சாரதா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான ஸ்கூல் ஃபீஸுக்கு 6500 6500 வழங்க இருக்கிறோம். அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரொட்டேரியன் கிருஷ்ண பெருமாள் அவர்களின் துணைவியார் மீனாட்சி அம்மாள் அவர்கள் மகன் படிப்புக்கு தாய்வான் செல்ல இருக்கிறார். கல்வி படிப்புக்காக நமது மேஜர் டோனர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் 20,000 ரூபாய் கொடுத்து டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் அவர்கள் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். 2 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கேட்டிருந்தார்கள். நமது சங்கத்தின் சார்பாக டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் அவர்கள் 20,000 ரூபாய் என்று வழங்கி கௌரவிக்கிறார்கள். ராணியண்ணா கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறோம். அபி என்ற மாணவி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர்கள் கல்வி தொகைக்காக காலேஜ் படிப்புக்காக நம்ம சங்கத்தின் சார்பாக கல்வி கட்டணம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக வொகேஷ்னல் சர்வீஸ் நமது சங்கம் எப்போதும் தொழில்சார் விருதுகளை வழங்கி ஒவ்வொரு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நபர்கள் தொழில் சிறந்து விளங்குபவர்களுக்கு அவார்டு கொடுத்து கௌரவிப்போம். நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் அதன்படி எசக்கி முத்து இந்தியன் நேவி அதில் பணியாற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விசாகப்பட்டினத்தில் 8 இயர்ஸ் நியூக்ளியர் சப்மரைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க சர்வீஸ் என்னென்னா டைரக்டர் வொகேஷனல் சர்வீஸ் டைரக்டர் ரொட்டேரியன் முருகன் இருக்கிறாங்க. ஆனி மேடம் மேடைக்கு ஒரு கேட்டு இவங்க சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொரோனா காலத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் வந்து வீடு வீடாக ஃப்ரீயாக சர்வீஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்த கட்டணமும் இல்லாமல். அதுபோக அனைவருக்கும் உணவு அருந்தி வழங்கியிருக்கார்கள். அவரை கௌரவப்படுத்தும் விதமாக நம்ம சங்கத்தின் சார்பாக இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக டாக்டர் அயூப் கான் சதக் அப்துல்லா அப்பா கல்லூரியில் தமிழ்துறை இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 22 ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்து இளைஞர் நல கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு குடியரசு தினம் சுதந்திர தினத்து அன்னைக்கு மாணவர்களை வர வச்சு போட்டி நடத்தி பரிசு வழங்கி கொடுத்துருக்கிறார். எம்எஸ் யூனிவர்சிட்டியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர் நலத்தை சார்ந்திருக்கிறார். அவருக்கு இப்போ ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கி வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாளையங்கோட்டையில் மிகவும் பாரம்பரியமிக்க நிறுவனம் தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரி. இக்கல்லூரி தன் ஆசிரியர் பணியோடு இளைஞரை வழிநடத்துதல், நெகிழி விழிப்புணர்வு, இயற்கையை பேணுதல், சுத்தம், சுகாதாரம் போன்ற விழிப்புணர்வு முகாம்களை அமைத்தும் ஆண்டுதோறும் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையே போட்டிகள் நடத்தியும் குறிப்பாக பொதுமக்களும் பிற சான்றோரும் வியப்படையும் வண்ணம் அகில இந்திய அளவில் சமூக ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு விழிப்புணர்வு அளிக்கும் நிலைக்காட்சியை ஆண்டுதோறும் நடத்துவதற்காகவும் இக்கல்லூரிக்கு எமது சங்கம் இந்த விருதை அளித்து பெருமை அடைகிறது. இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சரோஜா அவர்கள் இந்த விருதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். International service. We proudly inform you that our newly inducted member Rotarian Chandil Kumar is going to contribute Rotary International TRF as Polaris Fellow. Rotarian Chandil Kumar, please. உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா நோயிலிருந்து அனைவரும் தங்களை பாதுகாத்து கொள்ளும் எண்ணத்தோடு நமது சங்கம் கொரோனா விழிப்புணர்வு கையேடு ஒன்றை தயாரித்துள்ளது. அதனை வெளியிடுமாறு நமது டிஜிஎன் மேஜர் டோனார் ரொட்டேரியன் கே முத்தையா பிள்ளை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதனை பெற்றுக்கொள்ளுமாறு ரொட்டேரியன் மயன் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
எமது சங்கத்தின் சிறகுகள் என்னும் வார இதழை வெளியிடுமாறு ஜோன் 14 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் உலகராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு புல்லட்டின் எடிட்டர் ரொட்டேரியன் முத்துமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் இன்ஜினியர் முத்தியாபிள்ளை சார் அவர்களை அவைக்கு அறிமுகப்படுத்தி வைக்குமாறு ரொட்டேரியன் ஆர்மம் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். I thankfully acknowledge Rotarian PH of past President பாலசுப்ரமணியன் சார், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல். நமது நெல்லை புறநகர சுழல் சங்கத்தினுடைய 21வது தலைவராக பதவி ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு முரளிதரன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, அவருக்கு இணைந்து செயல்படக்கூடிய செயலர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மேடையில் வீட்டிற்கக்கூடிய முன்னாள் பட்டய தலைவர் திரு மேகலிங்கம், கெஸ்ட் ஆஃப் ஆனர் திரு உலகராஜ் மற்றும் சீஃப் கெஸ்ட் மேஜர் டோனர் திரு முத்தியாப்பிள்ளை மற்றும் இங்கு வருகையால் பெருமை சேர்க்கின்ற நமது ரோட்டரி சங்க நண்பர்கள், அவர்தம் உறவினர்கள், எங்கள் சங்கத்தால் பாராட்டு பெற்றோர் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு கிடைத்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை இந்த தருணத்தில் பயன்படுத்த வருகின்றேன். இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற சீஃப் கெஸ்ட் ரொட்டேரியன் மேஜர் டோனர் முத்தியாப்பிள்ளை அவர்களை அறிமுகம் செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் ஆற்றிய செயல்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் சொல்வதற்கு காலம் போதாது. இருப்பினும் அந்த ஒரு சமூக சிந்தனையாளர், நல்ல ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ஆற்றுள்ளவர் இன்றைய தினத்தில் வந்து எங்களுடைய தலைவருக்கு நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று நிகழ்ச்சி நடத்துகிறார் என்றால் அது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய ஊக்கம், உற்சாகம் எல்லாம் பன்மடங்கு எங்களுக்கும் சேர்ந்து இவரும் அதிக அளவில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு சிறந்தவரை இன்று அறிமுக செய்வதில் நான் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பறக்கை சார்ந்தவர் நம்முடைய சீஃப் கெஸ்ட் அவர்கள். பிறந்த ஊர் கன்னியாகுமரி பறக்கையாக இருந்தாலும் அவர் படித்தது பாளை சென்ட் சேவியர்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலே தன்னுடைய பள்ளி படிப்பை சிறந்த முறையில் முடித்து, தொடர்ந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை கோயில்பட்டி நேஷ்னல் இன்ஜினியரிங் கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பை அவர் அங்கே முடித்தது மட்டும் இல்லாமல் டிஸ்டிங்ஷனில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அளவிற்கு சிறந்த ஒரு மாணவராக அங்கே இருந்தவர். அவர் அந்த மாதிரியான ஒரு உற்சாகம் உள்ளவர். தன்னுடைய ரோட்டரிக்கு 1998 ரோட்டரிக்குள்ளே அவர் வந்து வருகை புரிந்திருக்கின்றார். அப்பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஆளுநராக இருந்த RMK விஸ்வநாதன் அவர்களுடைய ஒரு அறிமுகத்தின் அடிப்படையிலும் ஆர்வத்திலும் உந்திலும் இந்த ரோட்டரியில் அவர் பங்கெடுத்து கொண்டார் என்பதை பெருமையோடு சேர்த்துக் கொள்கின்றோம். அவர் இணைந்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி வெஸ்ட்டில் தான் அவர் இணைஞ்சிருக்கிறாரு. பிரசிடெண்ட்டாக 2004-5 அப்போது 3210 இருக்கும்பொழுது அவர் அங்கே பிரசிடெண்ட்டாகவும் அவர் பணிபுரிந்திருக்கின்றார். அதில் ஒரு அற்புதமான விஷயம் அந்த ஆண்டு அவருடைய பணியில் செஞ்சுருக்கான்னு கேட்டாச்சுன்னாக்கா, பிளைண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஆடியோ லைப்ரரி அங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயம், எல்லாராலையும் அதிகம் பாராட்டப்பட்ட நிகழ்ச்சி. அவருடைய வரலாற்று குறிப்பிடத்தக்க ஒன்றாக அவர் அதில் வந்து ஒரு புதுமையை படுத்தியிருக்கின்றார் என்று கூறலாம். தொடர்ந்து 2015-17 அசிஸ்டன்ட் கவர்னராக இருந்திருக்கிறார். அவர் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் ரொம்ப ஆர்வமாக அதே படிப்பை எலக்ட்ரானிக்ஸில் இருந்ததுனால நிறைய விஷயங்களை செய்யணும், புதுமையை புகுத்தணுங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடை அவர் அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கும்போது வெளிப்படுத்தியிருக்கின்றார். டிஜிட்டல் மொபைல் ஆப் ஃபார் ரோட்டரி டைரக்டரி என்ற ஒரு பேப்பர்லெஸ் ஒரு மூமெண்ட்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த தருணத்தில் அந்த ஆண்டு எல்லாராலையும் அந்த முயற்சியானது வரவேற்கப்பட்டது என்பதை இந்த தருணத்தில் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து 2016-17 வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்த லேர்னிங் ப்ராஜெக்ட் ஒன்று அவர் செஞ்சுருக்கிறாரு.
2017-18 வந்து அவார்ட் கமிட்டி சேர்மனாக இருந்திருக்கிறார். அந்த அவார்டு கமிட்டி இன்னும் நிறைய பேரால் சொல்லப்படுகிறது. அது ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல் ப்ரோக்ராம் என்று எல்லாராலுமே வர்ணிக்கப்படுகின்றது. ஒரு சினி செலிப்ரிட்டிஸுக்கு எந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருந்தால் வரவேற்போடு ஆர்வத்தோடு இருப்பார்களோ அந்த அளவிற்கு நிகராக நம்முடைய ரோட்டரியினுடைய அந்த அவார்ட் ப்ரோக்ராமை ரொம்ப கலர்ஃபுல்லாக சிறப்பாக செய்தார் என்று இன்றும் எல்லாராலும் சொல்லப்படுகிற அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு நபராக நம்முடைய சீஃப் கெஸ்ட் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ப்ரோக்ராமில் கிடைக்கப்பட்ட அனைத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம்முடைய மெம்பர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்று கட்டுவார்கள். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முழுவதையும் டிஆர்எஃப் ஃபண்டுக்கு அவர் மாற்றியிருக்கிறார் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு, டிஆர்எஃப் ஃபண்டில் அந்த தொகையை மாற்றுவதன் விளைவாக அந்த டிஆர்எஃப் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த ஒவ்வொருவருமே $5 கொடுத்து அவர்களுடைய பெருமதில் அந்த டாலர் இந்த டிஆர்எஃப்பில் சேர்ந்ததற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கார் என்பதையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குற்றாலத்தில் அவர் 2019 டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ், த பெஸ்ட் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. வெரி 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 கிராண்ட் மேனரில் சொல்லப்பட்டது. குற்றாலம் பிருந்தாவனம் என்ற ஒரு நிகழ்வை அவர் ரொம்ப சிறப்பாக நடத்தி எல்லாராலுமே ரொம்ப சிறப்பாக வரவேற்கப்பட்ட ஒன்று. அப்பொழுது 3-2 தொடர்ந்து அவர் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாராலும் அவருடைய செயல்பாடுகள் பாராட்டப்பட்டது. அதை மட்டுமல்லாமல் ரோட்டரி என்பது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் அவர் வந்து 22 ஆண்டுகளாக பிட்ஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன் என்பதை பாளையங்கோட்டில் அவங்க வச்சுருக்கிறாங்க. 22 இயர்ஸாக அதை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விஜயநாராயண மங்கத்தில் வந்து ரெக் பாலிடெக்னிக்கினுடைய சேர்மனாக இருக்கிறார். அந்த பாலிடெக்னிக் சிறப்பு அம்சம் கேட்டாச்சுன்னா அது ரூரல் பேஸ்ட் மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. ரூரல் பேஸ்ட் மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைவான சிறந்த கல்வியும் அவங்க வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூரல் பேஸ்டில் அங்கே படித்த மாணவர்களில் நம்ம இந்தியாவில் முதல் முறையாக ஒரு 42 மாணவர்களுக்கு ஜப்பானுக்கு ஒரு கல்வி நிமித்தமாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் அனுப்பி வைத்த ஒரு பெருமையும் அந்த பாலிடெக்னிக் உண்டு. அதற்கான முழு காரணமும் நம்முடைய சீஃப் கெஸ்ட் வித்தியாசர் அவர்கள். தொடர்ந்து அவர்கள் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியினுடைய ஐடி டீலர்ஷிப்பினுடைய கூட்டமைப்புடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க. சைக்கிள் போலோ அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. தான் படித்த கல்லூரி கோயில்பட்டியினுடைய நேஷனல் இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய அலுமினியனுடைய பிரசிடெண்ட்டாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது அந்த பிரசிடெண்ட்டாக இருந்தது மட்டுமல்லாமல் 2016 18 வரையும் அவங்க அந்த இதில் வந்து அலுமினி இந்தியா பிரசிடெண்ட்டாக தொடர்ந்து இருக்கிறார்கள். இவ்வளவும் சக்ஸஸ்ஃபுல் கேரியர் இன்னும் நிறைய இருக்கிறது, அடிக்கொண்டே நிறைய போகலாம். ஏன்னா அவர் நிறைய பேசணுங்கிறக்காக முடிக்கணும். இன்னும் இவ்வளவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராருன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அது கண்ணாசன் தன்னுடைய வரிகளை சொல்வார். வேறென நீ இருந்தால் வீழ்ந்து விடாமல் நான் இருப்பேன் என்று சொல்வார். யாரை சொல்லன்னு கேட்டால் தன் மனைவியை சொல்வார். அந்த கிடைத்த ஒரு அருமையான ஒரு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட், சக்ஸஸ் சப்போர்ட் அவரே சொல்வார். யாருன்னு கேட்டாச்சுனாக்கா ரொட்டேரியன் டாக்டர் ப்ரொஃபஸர் மெல்பா மேரி, முன்னாள் முதல்வராக விவி இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தாங்க. அவர் முன்னாள் முதல்வர், இந்நாள் அவருடைய மனைவியார். அவங்க வந்து இல்லத்தரசி, எப்பொழுதும் மனைவி தான். அதில் என்னன்னு கேட்டாச்சுனாக்கா முன்னாளாக இருந்தாங்கய்யா, இந்நாள் சண்டை போடல, தப்பு கண்டுபிடிக்கிறதுக்குன்றே ஒரு கூட்டம் வருது. ஐயா முக்கியமானது மேஜர் நல்ல ஏனியில் மேலே கூட்ட போய் இறக்கிட்ட மாதிரி இருக்கீங்களா? அப்படி கிடையாது. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டாச்சுனாக்கா, இன்னொரு சிறப்புன்னு கேட்டாச்சுன்னா அவங்க வீட்டம்மாவும் ரொட்டேரியன் தான், அவங்களும் ஒரு மேஜர் டோனர் தான். இருவரும் மேஜர் டோனர் கப்புள் என்பதையும் பெருமையோடு இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கின்றோம். இத்தகைய ஆலமரத்திற்கு 2 விழுதுகள், சூப்பரான விழுதுகள். ஒரு விழுதின் பெயர் சூர்யா, இன்னொரு விழுதின் பேர் சத்யா. 2 மகன்கள். 2 பேருமே பெரிய மகன் வந்து யூஎஸில் பஃபலோ யூனிவர்சிட்டியில் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த சத்யா அவர் கனடாவில்
யூஜி படிச்சிட்ருக்கிறார். இவ்வளவு சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கார், நிறைய டொனேஷன் கொடுத்துருக்கிறார். என்ன செய்திருக்கார் என்பது அவருக்கு எதிரே அளவில் நிறைய செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் பெருமையோடு நான் சொல்லுவேன்னு கேட்டாச்சுனாக்கா, இன்றைக்கி இந்த 21 ஆண்டு நிகழ்வாக இன்று காலையில் ஒரு 30 மரங்கள் நட என்று திட்டமிட்டிருக்கிறோம். அந்த ரோட்டில் இந்த எங்கள் பெரியகுளம் பகுதியில் அங்கே சைக்கிள் பாதை அமைக்க வேண்டி இருப்பதனால தற்காலிகமாக ஒரு முதல் நிகழ்வாக ஒரு 5 மரக்கன்களை இன்று காலையில் நட்டுக்கிறோம். அந்த பெரியகுளம் இந்த அளவுக்கு சிறப்பாக தூர்வாங்கி செய்த அதிக நிதி திரட்டும் பொழுது நாங்கள் எங்களுடைய பகுதி சார்பாக போய் கேட்கும் பொழுது எந்தவித தயக்கம் இல்லாமல் ஒரு 25,000 ரூபாய் எங்கள் பெரியகுளத்து நிதிக்கு அவர் டொனேஷன் கொடுத்தார் என்பதை இந்த தருணத்தில் சொல்லுவதில் நான் பெருமையோடு மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு அந்த தருணத்தில் பாராட்டு கொடுக்கின்றேன். அந்த மாதிரி வளர்கள் இருக்க போய் தான் இன்று நாங்கள் மரம் நட்டோம். இந்த சங்கம் சிறப்பாக பணி செய்யும் என்பதற்கு உத்வேகமாக இன்று சாயங்காலம் மழை கொளுத்தி விட்டது. நல்ல அருமையான மழை என்று பெய்திருக்கிறது. ஆகவே இவர்களுடைய பணியும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு தந்து ஒரு நல்ல மனிதரை அறிமுகப்படுத்துவதிலே மட்டற்ற மகிழ்வோடும் பெருமையோடும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அறிமுகப்படுத்திய ரொட்டேரியன் ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. பண்பும் பணிவும் நம்மை நல்லவர்களாக்கும், அடக்கமும் ஒழுக்கமும் நம்மை சிறந்தவர்களாக்கும், உண்மையும் உழைப்பும் நம்மை உயர்ந்தவர்களாக்கும், ஆர்வமும் முயற்சியும் நம்மை வெற்றியாளர்களாக்கும், திறமையும் அறிவும் நம்மை சாதனையாளராக்கும், அன்பும் கருணையும் நம்மை மனிதர்களாக்கும். இத்தனை அரும் குணங்களையும் ஒருங்கே அமையப்பெற்ற நமது டிஜிஎன் ரொட்டேரியன் முத்தையா பிள்ளை அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Thank you, madam, and thank you, Rotarian Armugam, for your extra large introduction. Respected the newly installed President, Rotarian Engineer Muralidharan, and today's guest of honor, Assistant Governor, Rotarian Ulagaraj, and the Charter President and immediate past President, Rotarian Mehalingam, and the Secretary, Rotarian Suresh, and the pillars of this Rotary Club of Tirunelveli Suburban, the past Assistant Governor, our beloved Padum Paravaigal, Dr. Premachandran, and past Assistant Governor, Rotarian Rani Aglan, and almost எல்லாருமே எனக்கு இண்டிவிஜுவலாக இந்த கிளப்பை பொறுத்த அளவுக்கு பழக்கம். ரொட்டேரியன் நல்ல சிவன், ரொட்டேரியன் கிளாடிஸ் மேடம், ரொட்டேரியன் சங்கரன், சாஜன டாம்ஸ், ரொட்டேரியன் முத்துமணி, ரொட்டேரியன் மாரியப்பன், and even from Central Club, Rotarian Balasubramaniam sir, and Rotarian Silva, Rotarian Naina Mohammad, Rotarian J. Shekharan, Puthaneri Sellappa, Nanbar, Pulavar, and Rotarian Ramesh Annan from Mayan Ramesh, and Rotarian past President Isa. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரொட்டேரியன் செந்தில்குமார், இன்னும் நிறைய ரொட்டேரியன் அருணா சிவாஜி, என்னை அறிமுகப்படுத்திய ரொட்டேரியன் ஆறுமுகம். மாஸ்க் போட்டனால தான் கொஞ்சம் தடுமாறுது, இல்லைன்னா இன்னும் கடகடன்னு சொல்லிடலாம். இதில் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இதில் முக்கியமாக இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் அறிமுகப்படுத்தினார். ஆல்மோஸ்ட் 90% ஆர் ப்ரெசன்ட் நினைக்கிறேன். வெரி ஃபியூ, இஃப் ஐ ஆம் கரெக்ட், நம்ம இவர் முருகன், எஸ் ப்ரொஃபஸர் முருகன், அவர் மட்டும்தான் மிஸ்ஸிங். அதை தவிர அனைவரும் இன்றைக்கு வந்து இந்த உங்களுடைய கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. அதிலே உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய பலத்தையும் ஒற்றுமையும் காட்டுகிறது. அது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபபன் கிட்டத்தட்ட 21வது வருடத்தை நோக்கி வெற்றி நடை போட்டு ஆரம்பித்திருக்கிறது. இதனுடைய ஆணிவேராக இருந்து இதை ஆரம்பித்து வைத்த ரொட்டேரியன் மேகலிங்கம் மற்றும் ரொட்டேரியன் அட்வொகேட் பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கி இங்கே பார்க்க முடியல. அவர்களுடைய உழைப்பு நிச்சயமாக இன்றைக்கி இந்த சங்கம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுங்கிறதை எல்லாருக்கும் எடுத்து காட்டுகிறது. திரு ரொட்டேரியன் மேகலிங்கம் அவர்களை கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியை 30 வருடமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் வந்து ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்களில் அது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழக்கூடியவர் திருநெல்வேலியில். ஏன்னா பொதுவாக இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவோம், அது பிஸ்னஸ் மேன் சொல்ல முடியாது, ஆண்டர்ப்ரனர். அதாவது அவர்களுக்கு குடும்பமோ அதுக்கு முந்தைய தலைமுறையோ எந்த பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இவர்களுடைய முயற்சியால் அந்த முயற்சியை தொடங்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் கொரியருங்கிற ஒரு ஆலமரத்தை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அவர் மேல். அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம், அவருக்கு துணையாக இருந்த எப்பொழுதுமே அந்த பிரசிடென்ட் செக்ரட்டரியை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த அளவுக்கு அவருக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் அட்வொகேட் அவர் பிரபாகரன் சாரும் இணைந்து இந்த சங்கத்தை ஆரம்பித்து சில முத்திரைகள் பதித்திருக்கிறார்கள். அதை தான் சொன்னாங்க, எங்கள் கிளப் வந்து சைவம் அப்படின்னு. திருநெல்வேலி வெஸ்ட்டும் சைவம் தான், ஆனால் அசைவம் கொஞ்சம் சாப்பிடுவோம். மற்ற எல்லா விஷயத்துலையும் உங்களை மாதிரி சைவம் தான் நாங்களும். ஸோ அதாவது இந்த சவபன் கிளப்புக்குன்னு சில முத்திரைகளை பதித்திருக்கிறார்கள். நான் எங்களுடைய சங்கத்திலேயே சொல்லுவேன், எப்போவுமே உங்களுடைய சங்க கூட்டங்கள் அட்டன் பண்ணும் பொழுது ரொம்ப கலோக்கியலாக இருக்கும். அந்த ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உங்கள் சங்க கூட்டத்துக்கு, வாராந்திர கூட்டத்துக்கு வரும் பொழுதே அதில் பொதுவாக இன்றைக்கி கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு திருக்குறள் இருக்கும், பாடல் இருக்கும், ஆடலும் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு சங்க கூட்டத்துக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அதை முழுவதாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு, அதில் ஈடுபாடு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பீர்கள். அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். எங்கள் கிளப்பு பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆரம்பித்தா 7:40க்கு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டைமுக்கு வந்து 7 மணிக்கு பிரசிடென்ட் வரலன்னா பாஸ் பிரசிடென்ட் எழுந்திரிச்சு காலர் போட்டுருவாங்க. பிரசிடென்ட் வந்து எதிர்த்தால தான் உட்காரணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போகக்கூடிய சங்கம். உங்களுடைய சங்கத்தில் கூட்டங்கள் வந்து மிக அருமையாக நடத்தி கொண்டிருப்பார்கள். மற்றும் இந்த சங்கத்தில் நடத்தக்கூடிய கண்டினியூயிங் ப்ராஜெக்ட்ஸ், அது உண்மையிலே அவர் இப்போ கடந்த வருட இன்ட்ரீம் ரிப்போர்ட்டை வந்து வாசித்தார்கள். அதில் குறிப்பாக ஒரு அம்சம் வந்து உண்மையிலே என்னை கவர்ந்த விஷயம் என்னென்னா, இந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இதை கருதுகிறேன். நம்ம வந்து நிறைய பேர் செய்ய தவறுகின்ற ஒரு காரியங்கள், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதனை முன்பெடுத்து இன்றைக்கு வந்து அவர்களுக்கு தேவையான, அவருடைய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான கஷ்ட காலத்திலும் அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த விதத்தில் இந்த கடந்த வருட பிரசிடென்ட் செக்ரட்டரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக இந்த அது செக்ரட்டரி சொல்லும்போது சொன்னார், இது வந்து இன்ட்ரீம் ரிப்போர்ட்டு தான். ஏன்னா பேண்டமிக்னால எங்களால் முழு வருடத்தையும் நடத்த முடியவில்லை. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 6 மாதம்தான் வந்து நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 6 மாதத்திலேயே நடத்தக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப அருமையாக செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இது போக இந்த சங்கத்திற்கு வந்து ஒரே ஒரு பெருமை என்னென்னா, மிகப்பெரிய பெருமை, அவர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் டாக்டர் பிரேமச்சந்திரன். அதாவது இது அது ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக அவர் வந்து மேஜர் டோனருங்கிற ஒரு டிஆர்எஃப் கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. அவருடைய பங்களிப்பு வருடம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நான் டிஆர்எஃப் மட்டுமல்ல, உங்களுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்லையும் இன்றைக்கி பார்க்கும் பொழுது எல்லா சர்வீஸ் ப்ராஜெக்ட்லேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. அவரும் எனக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமான ஒரு மனிதர். அது இன்னும் சொல்லப்போனால் அவர் மேஜர் டோனரோட மாறும் பொழுது அதற்கான காசோலையை நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டாக்டர் சின்னதுரை அப்துல்லா அவரோட பீரியடில் வந்து அவங்க மேஜர் டோனர் ஆனாங்க. அப்போ அந்த காசோலையை கொடுக்கும் பொழுது, பொதுவாக நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக கொடுப்போன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து மிக மிக சந்தோஷமாக அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து அந்த 7 லட்ச ரூபாய்க்கான செக்கை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அந்த வைரல் ஃபீவர் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தது. அதனால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலை நோக்கி படையெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வைரல் ஃபீவர் கொடுத்த வருமானம் தான் இது, நான் அப்படியே நான் ரோட்டரிக்காக கொடுக்க போகிறேன், அதனால் எனக்கு இல்லை எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அதை கொடுக்கும் மனது வந்து வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவருடைய ஒத்துழைப்பு இன்று வரைக்கும் நான் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்டில் பார்க்குறேன். எல்லா சர்வீஸ் ப்ராஜெக்ட்லேயும் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது. இப்படி நல்ல மிகச்சிறந்த ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ், பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் அனைவரும் இணைந்து இந்த ரோட்டரி சங்கத்தை வந்து மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு புதியதாக பதவியேற்றுள்ள ரொட்டேரியன் இன்ஜினியர் முரளிதரன் அவர்கள், அவரும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 23 வருடங்களாக பழக்கம். முதல்ல அவர் எனக்கு கஸ்டமர், அப்புறம் நான் அவருக்கு கஸ்டமர். ஏன்னா அவருக்கு நான் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணேன் வே பேக் 25 இயர்ஸ்க்கு முன்னால். அப்புறம் நான் வீடு கட்டும்போது எனக்கு அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சர்வே பண்ணார் என்னுடைய பேங்க் லோனுக்காக. அந்த அளவுக்கு அந்த காலத்துலேருந்து அவருடைய நடவடிக்கைகளை நான் கூட இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் என்னுடைய கல்லூரி மாணவர்கள் வந்து அவர்கிட்ட பணிபுரிந்தார்கள். அந்த அளவுக்கு அவருடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறேன். அவரை பற்றி மிக அருமையாக ஜெயசேரன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப எளிமையான மனிதர், அதிகம் பேச மாட்டார், செயலில் வந்து அதை செய்து காட்டுபவர் அப்படிங்கிற ஒரு, அது பார்த்த கூட இருக்கிற எல்லாருக்குமே அது புரியும். கூட கொஞ்ச காலம் அவர் கூட இருந்து பழகிற அத்தனை பேருக்கும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதில் மிக சிறப்பாக இன்றைக்கி அவர் ஃபஸ்ட் லேடியும் கூட்டு வந்திருக்காங்க. எத்தனை பிரசிடென்ட்ஸ் இதை செய்வாங்கன்னு தெரியாது, நீங்கள் வந்து அவங்கள கூட்டு வந்து இன்றைக்கி பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு ஆரம்பம் உங்களுக்கும். இந்த வருடம் முழுவதும் இருந்து அவங்களும் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்காங்க கிளப்பில், அதனால் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஸோ
அவருடைய செயல்பாடுகள் அவருக்கு சரியான ஒரு துணையாக ரொட்டேரியன் இன்ஜினியர் சுரேஷ் அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் இந்த சங்கத்தினுடைய பில்லர்ஸ் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அனைவரும் இணைந்து அவருக்கு பணியாற்றும். அவர் ஏற்கனவே அவருடைய அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் வந்து வருடம் என்னென்ன செய்ய போகிறங்கிறத மிக தெளிவாக செட் த டார்கெட் ஆல்ரெடி செட் திஸ் டார்கெட்ஸ் அண்ட் கோல்ஸ். இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் பிளானிங் இஸ் டன் இஸ் half the job is done அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அந்த அளவுக்கு இந்த வருடத்திற்கான கோல் செட்டிங்ஸை வந்து அவர் ஏற்கனவே முடிவு செய்து கொண்டு விட்டார். அதற்கு ஏற்புடையது போல் நம்மளது அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களும் இந்த வருடத்திற்கான இலக்குகளை என்னங்கிறது அவருக்கு கோடிட்டு காமித்திருக்கிறார். கோடிட்டு தான் காமித்திருக்கிறார், அவர் முழுவதுமாக காமிக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருடத்திற்கான ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் இஸ் அன் இண்டியன். ரொட்டேரியன் சேகர் மேத்தா அவர்கள் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அகில உலக இந்த ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் அது ஒரு மிகச்சிறந்த பெருமை. அவர் இஸ் பேசிக்கலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மிகவும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பிடிவாதமும் திறமையும் உள்ளவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்லுவாங்க. இதற்கு முன்னால் நிறைய சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவர் இந்த ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து ஒரு 6 தீம் வைப்பாங்க. அவர் வைத்திருக்கக்கூடிய தீம் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் டு சேஞ்ச் த லைஃப்ஸ். ரோட்டரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வி ஹாவ் டு சர்வ் டு த கம்யூனிட்டி டு சேஞ்ச் த லைஃப்ஸ். அதுவும் இந்த ஒரு இக்கட்டான காலகட்டம், நம்ம வந்து பேண்டமிக்லேருந்து வெளியே வந்திருக்கிறோன்னு சொல்கிறோம், நம்புகிறோம் அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் வில் பி அவுட் ஆஃப் திஸ் டேஞ்சர். ஆனால் இந்த பாதிப்பு அதை ஏற்படுத்திய கடந்த கோவிட் இஸ் ஃப்ரம் 2019 கிட்டத்தட்ட 2 வருடமாக அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள் இங்கேயே பார்க்குறோம். உங்களுடைய உறுப்பினர்கள் இழந்திருக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்கு படிப்புக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தொழில்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பாதிப்பு வந்து மிக அதிக அளவில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்முடைய ரோட்டரி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொட்டேரியன்ஸ் அண்ட் ரோட்டரி கிளப்ஸ் ஹேவ் டு சர்வ் டு சேஞ்ச் லைஃப்ஸ். அந்த தேவைகளை அறிந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்திற்காக நம்ம சர்வ் பண்ணணும், டு சேஞ்ச் இயர் லைஃப்ஸ் அப்படின்னு அதை கோடிட்டு காமித்திருக்கிறார்கள். அதை வந்து உங்கள் சங்கம் ஏற்கனவே ரொம்ப மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். 2 விஷயங்கள் இன்றைக்கி நான் நோட் பண்ண விஷயத்தில், ஒன்று அந்த கல்வி உதவித்தொகை உங்களுடைய நண்பர் உங்களுடைய உறுப்பினர் அவருடைய மகனுக்கு வந்து செய்து கொடுக்குறீர்கள், மிக அருமையான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அவங்க ரொட்டேரியன் உஷாதேவி அவர்களுடைய டாக்டர் வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரோட்டரியோட இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம். எப்பொழுதுமே ஒரு ரொட்டேரியன் வந்து ஒரு சங்கத்தில் மெம்பராக சேர்ந்துட்டா அவரோட வந்து உங்களுடைய குடும்பமாக நீங்கள் வந்து அதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரோட்டரியோட கான்செப்ட். அவருடைய நல்லது கெட்ட விஷயங்களை நம்ம பங்கெடுக்கணும். இன்கேஸ் இப்போ இது வந்து இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். அவங்களுடைய இழப்புக்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த குடும்பத்தோடு தொடர்பு இருக்கிறீங்க. அதற்கான ஒரு இணைப்பு பாலம் தான் இன்றைக்கி வந்து அவருடைய மகளை வந்து உங்களுடைய சங்கத்தில் இணைத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு, அதாவது ரோட்டரியோட அது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த ரோட்டரியோட கோட்பாடுகளை மிக அழகாக நீங்கள் வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் சொன்னது தான், அவர் நம்ம ஏஜி சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் க்ரோத். அதாவது 20 வருடமாக நம்ம ரோட்டரி இன்டர்நேஷ்னல் வந்து இன்றைக்கி புதுதாக 2 மெம்பர்கள் வந்ததுனால சொல்கிறேன். ரோட்டரி என்பது கிட்டத்தட்ட 220 நாடுகளில் 116 வருடங்களை தாண்டி வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறது. இதில் 35,000 சங்கங்களும் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரோட்டரி மெம்பர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 12 லட்சம் மெம்பர்கள் வந்து க்ரோ ஆகவே இல்லை. கடந்த 20 வருடமாக வந்து நிறைய பேர் இண்டெக்ட் பண்ணுறோம், நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க. தட் நம்பர்ஸ் ரிமைன் சேம். ஸோ அதை வந்து ஒரு முக்கிய குறிக்கோளாக இந்த வருடம் RI பிரசிடென்ட் எடுத்திருக்காரு. நான் இப்போ ஜஸ்ட் இன்றைக்கி மார்னிங் ஐ சா எ டெலிவிஷன் இன்டர்வியூ ஆஃப் அவர் RI பிரசிடென்ட். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிறாரு, இந்த 12 லட்சம்ங்கிற எண்ணிக்கையை மாற்றி 13 லட்சம்ங்கிற ஒரு இலக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் மெம்பர்களை புதிதாக ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெம்பர்ஷிப் அடிஷனோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து இந்த மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 65% க்ரோத் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் இந்தியா. உலக நாடு இருக்கக்கூடிய 200 நாடுகளில் இந்தியாங்கிற ஒரு நாட்டில் மட்டும்தான் அந்த 65% வளர்ச்சி இருக்குது. மீதி 35% தான் மற்ற நாடுகள் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்தியாவில் வந்து ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் மோர். அல்டிமேட்டாக இன்றைக்கி அவருடைய தாரக மந்திரம் வந்து 2 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன் இஸ் டூ மோர் அண்ட் க்ரோ மோர் அப்படிங்கிறாரு. டூ மோர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த RI தீமை காமிக்கிற விஷயமா, டூ மோர் சர்வீசஸ் டு த கம்யூனிட்டி. 2வது க்ரோ மோருங்கிறது நம்முடைய மெம்பர்ஷிப் எண்ணிக்கையை கூட்ட வேண்டுங்கிற எண்ணத்தில் நம்முடைய முன்னால் வந்து நம்முடைய எல்லா ரோட்டரி சங்கங்களையும் சொல்லுவோம், ஈச் ஒன் பிரிங் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினர்களும் நினைத்தால் அவர்கள் அருகில் உள்ள ஒரு உறவினரோ இல்லை அவருடைய நெய்பர்ஸ் யாரையாவது இன்வைட் பண்ணி ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஒருத்தரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஈச் ஒன் பிரிங் ஒன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து திரும்பவும் கொண்டு வராங்க.
அந்த விதத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 5 மெம்பர்கள் வந்து அவர் புதிதாக இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னார் பிரசிடென்ட். அதாவது உங்களுடைய சங்கம் வந்து கிட்டத்தட்ட 25 மெம்பர்களோடு இன்று இருக்கிறது. ஸோ இந்த வருட கடைசியில் நம்ம ஆளுநருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா ஒரு 50 மெம்பர்கள் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அதுவும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் விமன் ரொட்டேரியன்ஸ். இன்றைக்கி அவருடைய பங்களிப்பு ஆதிக்கம்னு சொல்ல மாட்டேன், அவங்களுடைய பங்கு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் முதல் ஆளுநர் ஆஃப் நமது ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3-2-1 ரொட்டேரியன் ஜெசிந்தா தர்மா அவர்கள். இத்தனை வருட காலத்துக்கு அப்புறம் நமது மாவட்டத்திற்கு முதல் பெண் ஆளுநராக வந்துள்ளார்கள். வரக்கூடிய அடுத்த வருஷம், அதாவது 2022-23 வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் இஸ் அகெயின் அ லேடி ஃப்ரம் கனடா, ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு பெண் முதல் முறையாக உலக ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார்கள். இதே போல் எல்லா விதத்திலையும் அவர் எல்லா நிலைகளிலும் அவருடைய பங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் என்னுடைய உதாரணத்திற்கு என்னுடைய பேட்ச்மேட்ஸ், நாங்கள் கிட்டத்தட்ட 36 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் இந்தியாவில் இருக்கிறோம். அதில் 7 பேர் வந்து பெண் ஆளுநர்கள். அந்த அளவுக்கு அவருடைய பங்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் நீங்களும் உங்களுடைய மெம்பர்ஷிப் க்ரோத்தில் வந்து அந்த பெண்களுடைய மெம்பர்ஷிப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். அடுத்ததாக உதவியாளர் வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பார், மைண்டில் வெளியே சொல்லலை. அந்த ஃபவுண்டேஷன் பொறுத்தளவு அதான் அவர் நாசுக்காக சொன்னார், எல்லாரும் வந்து சேர்ந்து பங்களிங்கள் அப்படின்னு. அதில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ பொதுவாக அந்த பிஹெச்எஃப் அப்படிங்கிறது பேசிக்கலி $1,000 கான்ட்ரிபியூஷன் டு த ரோட்டரி இஸ் டைட்டில்ட் ஆஸ் பால் ஹாரிஸ் ஃபெல்லோ அப்படிங்கிற ஒரு பின் கொடுப்போம். அதை வந்து ஒவ்வொரு ஆளுநர்களும் அவர்களுக்குள்ள ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தே செட் ஆஃப், நீங்கள் வந்து $500 கொடுங்க, நான் வந்து மீதியை வந்து நான் $500 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் யூ கேன் பிகம் பிஹெச்எஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்குது. அது சில நேரம் 500 இருக்கும், சில வருடங்கள் $400. ஒரு டாக்டர் சின்னதுரை அப்துல்லாவோட பீரியடில் வெறும் $200 கொடுத்தா போதும் நீங்கள் வந்து பிஹெச்எஃப் ஆகலாங்கிற ஒரு கான்செப்டை கடைசி கொண்டு வந்து தான் மிக அதிக அளவில் வந்து அவர் அந்த ஃபவுண்டேஷனை ஜென்ரேட் பண்ணாங்க. ஆனால் ரோட்டரியோட நோக்கம் எப்படி போய் கொண்டிருக்குன்னா, ஒரு குறுகிய காலத்தில் 1 அல்லது 2 வருடத்தில் இந்த பாயிண்ட்ஸ் கேல்குலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இனிமேல் வருங்காலங்களில் நீங்கள் பிஹெச்எஃப் ஆகணும் அப்படின்னா முழுவதுமாக ஒரு $1,000 கொடுத்தா மட்டும்தான் அது பிஹெச்எஃப்ங்கிற டைட்டில் கிடைக்க போகுது. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு மதிப்புக்கு $74,000 டொனேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டைட்டில் கிடைக்கும். இந்த வாய்ப்பு, இந்த செட் ஆஃப் சொல்கிறார் இல்லையா அசிஸ்டன்ட் கவர்னர், $500 $400ங்கிற வாய்ப்பு வந்து மிஞ்சி போனால் 1 or 2 years தான் இருக்கக்கூடிய அளவுக்கு. அதனால் அந்த வாய்ப்பை வந்து அதிக அளவில் பயன்படுத்தி அவர் சொன்னது போல் ஆல் பிஹெச்எஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்தீங்கன்னா உண்மையிலே அவர் மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் இந்த சங்கத்திற்கு. பொதுவாக இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லும் பொழுது, ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த உடனே பிரசிடென்ட் பேச ஆரம்பித்தாலோ இல்லை செக்ரட்டரி வந்து பேச ஆரம்பித்தாலோ பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. ஒன்று திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் வரும், அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கடினமான வேலை. ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ரொட்டேரியன் ஆறுமுக பெருமாள் அவருடைய பீரியடில் தான் எங்களுடைய சங்கம் வந்து ஆல் பிஹெச்எஃப் ஆனது. அப்போது எங்கள் வருடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 49 வருஷம் ஆயிடுச்சு, 49வது பிரசிடென்ட் சார்ஜ் எடுத்தாச்சு. எங்கள் சங்கத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு மெம்பர்கள் வந்து நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேங்க, ஏன் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. நியாயமான கேள்வி, நான் தவறுன்னே சொல்ல மாட்டேன். ஒவ்வொருவரும் ரோட்டரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் யாரும் சாதாரண ஆட்களே கிடையாது, எல்லாருமே மிகப்பெரிய தலைவர்கள். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்தின்னு சொல்ல மாட்டேன், அவருடைய சர்க்கிள் பொறுத்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஒரு சர்வன்ட் மெய்டுக்கு ஒரு சப்போர்ட், அப்பார்ட் ஃப்ரம் அவங்களுடைய ரெகுலர் கொடுக்கக்கூடிய சம்பளத்துலேருந்து அதிகமாக ஒரு குழந்தைக்கு படிப்புக்கோ இல்லை ஏதாவது துணிமணியோ கொடுத்தா அது ஒரு சர்வீஸ் தான். இப்படி ஒவ்வொருவரும் அவங்களுடைய சர்க்கிள் தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எதனால ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் நிறைய பேர் மனதில் இருக்க சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் உங்களால் ஃபவுண்டேஷன் வாங்குறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலைங்கிற பட்சத்தில் அவர் ஒரு மீட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்பீக்கர் வரல, அதுதான் உண்மை. அவரோட வீக்லி மீட்டிங்கில் ஒரு ஸ்பீக்கர் சொல்லியிருந்த ஸ்பீக்கர் வர முடியலை. அப்போ உடனடி உப்புமா மாதிரி நிறைய பேர் யாராவது இருக்கிற வச்சு பேச சொல்லுவாங்க இல்லையா, அன்றைக்கு வந்து என்னை பேச சொன்னாங்க. நான் ஃபவுண்டேஷன் டாப்பிக்கில் வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட 25 minutes பேசினேன். எங்கள் மெம்பர்ஸ் தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ நான் வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்ன சில விஷயங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் எல்லாருமே பிளட்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து பிஹெச்எஃப் ஆகிறோம் இந்த மீட்டிங் முடியும் போது அப்படிங்கிற அளவுக்கு வாக்கு கொடுத்தார்கள். காரணம் என்னென்னா, நம்முடைய ஃபவுண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு மிக ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். அதுக்கு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேங்க நேரம் கருதி. அதாவது நம்ம ரோட்டரினாலே நம்முடைய உடனே எண்ணத்துக்கு வருவது வந்து போலியோ ஒழிப்பு. கிட்டத்தட்ட கடந்த 35 வருடங்களாக போலியோவை ஒழிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் வி ஹவ் இந்த வருடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவோம். அதாவது ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் 2 நாடுகளில் தான் கடந்த 2-3 வருடமாக இந்த போலியோட பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது.
கடந்த வருட பாதிப்பு வந்து 140 குழந்தைகள். இந்த வருடம் இதுவரைக்கும் 6 மாதம் ஆகியும் கிட்டத்தட்ட ஒன்லி 1 child from Afghanistan and another child from Pakistan. 2 பாதிப்புகள் மட்டும்தான் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் we are nearing to the complete polio eradication. இது வந்து ரோட்டரியோட சாதனை. இது எப்படி சாத்தியமாகிறது? இந்த ரோட்டரி சாதனைக்கு வந்து போலியோக்கு இதுவரைக்கும் செலவழிக்கப்பட்ட தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் ரோட்டரியிலிருந்து மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அதற்கு பணம் தேவைப்படுகிறது. வேக்சினேஷன் த்ரூ அவுட் த வேர்ல்டு இயர் ஆன் இயர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 தடவை வேக்சினேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா நம்மளை மாதிரி ரொட்டேரியன்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்புலேருந்து தான் ஒன்று. இரண்டாவது, ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவுக்கும் பார்த்தீங்கன்னா there is a clear accountability and transparency. இதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் நீங்கள் டிஆர்எஃப் ஃபவுண்டேஷனில் இந்த வருடம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன செலவு பண்ணியிருக்காங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத எல்லாரும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி. மூன்றாவது, வழக்கமாக அறக்கட்டளையினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 ரூபா வாங்கினாங்கன்னா ஒரு 40 ரூபா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவுக்கு நடக்கும், இல்லை 60 ரூபா நடக்கும். சில அறக்கட்டளையில் 90 ரூபா செலவு நடக்கும், 10 ரூபாய்க்கு சர்வீஸ் நடக்கும். அதுதான் அறக்கட்டளையோட சிறப்பு. ஏன்னா அவர் அறக்கட்டளையோட தலைவர் வந்து அவர் ஒரு பென்ஸ் கார் வச்சுருப்பார், இல்லை ஒரு BMW வச்சுருப்பார். இப்படிப்பட்ட அறக்கட்டளைகள் நிறைய இருக்குது. ஆனால் ரோட்டரியோட அறக்கட்டளையோட பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஒன்லி 2 rupees, கிட்டத்தட்ட 98 ரூபாய் வந்து அது வந்து அந்த சர்வீஸ்க்காக செலவிடப்படுகிறது. அந்த அளவுக்கு அதோடைய தேவைகளை வந்து சுருக்கி மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இப்போது நம்ம செய்கிறோம், குளத்தில் வந்து மரங்கள் நடுறோம், அந்த குளத்தை தூர்வார முடியும். அதுக்கு ஒரு அன்றைக்கி ஆர்முகம் சாரோட அவரோட முயற்சியில் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? 15 lakhs வந்து ரைஸ் பண்ணிங்க. அதுதான் நம்முடைய சக்தி. ஆனால் இதே இது நீங்கள் ரோட்டரி மூலமாக கொண்டு போனீங்கன்னா குளோபல் கிராண்ட்ஸ், மேட்சிங் கிராண்ட்ஸ் நிறைய வந்து ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கிறது. அதில் வந்து there is a contribution from Rotary also. நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னொரு 10 லட்ச ரூபா ரோட்டரிலேருந்து கொடுக்குறாங்க. அப்போ உங்களுடைய சக்தி வந்து பல மடங்காகும். நமக்கு தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் 15 லட்ச ரூபாவில் முடிஞ்சு போச்சு, அதனால் செஞ்சிட்டீங்க. கடந்த மாதம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமநாதபுரத்தில் டாக்டர் சின்னத்துறை அவருடைய சங்கத்திலேருந்து ஒரு பிளட் பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. செலவு வந்து 1 கோடி ரூபாய். நம்மளால் தனியாக செய்ய முடியுமா? சாதிக்க முடியாது. அங்கே தான் ரோட்டரியோட பலம் நமக்கு தெரியும். அவருடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 30%. ரிமைனிங் 70% has been generated from the other Rotary districts, Rotary clubs and international Rotary. அதுதான் ரோட்டரியோட மிகப்பெரிய பலம். நம்முடைய சக்தி வந்து பல மடங்கு, 3 மடங்கு 4 மடங்கு நம்ம அதிகப்படுத்தி அதே பணத்தை வைத்து நம்மளால் வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான தேவைகளை வந்து செய்ய முடியும். இதுதான் வந்து இந்த டிஆர்எஃப் ஃபவுண்டேஷனோட பலம். இந்த பலத்தை நீங்கள் வந்து மெம்பர்கள்ட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒருத்தர் கூட இதை வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு மறுக்க மாட்டாங்க. அதனால் இந்த வருஷம் நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் கிளப் வந்து ஆல் பிஹெச்எஃப் கிளப் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த டிஆர்எஃப் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒரு முருகன் சார் மட்டும்தான் பாக்கி இருந்தார், அவரும் வந்தாச்சு. உங்களுடைய போர்டு வந்து 2 ஆமாம், உங்கள் போர்டு வந்து 100% அட்டண்டன்ஸ். ஓகே. ஸோ இறுதியாக நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு 5 மரக்கன்றுகளை வந்து நட்டு இன்றைக்கி ஒரு சேவையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ரோட்டரியில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இதுவரைக்கும் ரோட்டரியோட 115 வருடத்தில் வந்து 116 வருடங்களாக ரோட்டரி இயக்கத்தோட அடிப்படை பார்த்திங்கன்னா 6 ஏரியா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஜுகேஷன், லிட்ரஸி, வாட்டர், சானிடேஷன், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், இப்படி நிறைய 6 பீஸ், அந்த மாதிரி ஒரு 6 ஏரியா ஃபோக்கஸ் மட்டும் வைத்து இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த வருடத்திலிருந்து இட் ஹஸ் பீன் மாடிஃபைட் டு 7 ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ். ரோட்டரியோட ஃபண்டமெண்டல் வந்து இஸ் கோயிங் டு ஒர்க் ஆன் 7 ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ். 7வதாக அதாவது இன்றைக்கி ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், என்விரான்மெண்டல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த என்விரான்மெண்டல் சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து ரோட்டரி அதனுடைய முக்கிய ஒரு கோட்பாடுகளில் ஒன்றாக இதை இணைத்துள்ளது. அதில் குறிப்பாக அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த மரம் நடுறதை பற்றி அதிக அளவில் பேசுகிறாங்க. நம்மளுடைய ரோட்டரி, நம்ம ஆளுநர் ரொட்டேரியன் ஜசிந்தா தர்மா அவருடைய இன்ஸ்டலேஷனில் பார்த்திங்கன்னா ரொட்டேரியன் சேகர் மேத்தா அவர்கள் வந்திருந்தாங்க ஜூமில் வயா விர்ச்சுவல். அவர் குறிப்பிடும் பொழுது 3 to 1 மட்டும் குறைந்தது ஒரு 5 லட்சம் மரக்கன்றுகளை நடுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. மிகப்பெரிய ஒரு டார்கெட் அது. இட்ஸ் நாட் ஈஸி நம்ம சொல்கிறோம், பட் இட் இஸ் பாசிபிள். ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய தேவை இந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத எல்லா தலைவர்களும் உணர்ந்து, அந்த ரோட்டரியும் உணர்ந்து அதை வந்து இந்த 7th ஏரியா ஃபோக்கஸாக இணைத்துள்ளார்கள்.
ஒரு வருடம் அதை வந்து நம்ம எல்லாருமே இது வரைக்கும் எல்லாரும் சொல்லுவோம், அதாவது இந்த புவி வெப்பமாயாதல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்த குளோப் டெம்பரேச்சர் அதோட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத காரணங்கள். ஆனால் இந்த கடந்த 6 மாதமாக எல்லோரும் காதலையும் கேள்விப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும், ஆக்சிஜன் இல்லாமல் வந்து இவ்வளோ பேஷண்ட் இறந்து போனாங்க, இவ்வளோ குழந்தைகள் இறந்து போனாங்க. இன்றைக்கு தற்செயலாக காலையில் ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதில் ஒரு அம்மா வந்து சொல்லுது, அவங்களுக்கு வந்து 7 நாட்களாக கோவிட் கிரிட்டிக்கல் கேர்லேருந்து மீண்டெடுத்து வந்திருக்கிறாங்க. அதில் அவருக்கு அந்த லேடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணது யாருங்கிறத அவர் கேட்குறாரு, அந்த கோபிநாத் கேட்குறாரு. அப்போ ஷீ இஸ் ஷோயிங் அ சிங் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆக்சிஜன் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 500 பேருக்கு வந்து தேவைப்படுறவர்களுக்கு இலவசமாக ஆக்சிஜன் கொடுத்துருக்கார் சென்னையில். ஸோ ஆனால் என்னென்னா அவருக்கு வந்து அந்த 500 பேரும் யாருன்னே தெரியாது. அந்த பயனாளிகளை வந்து அவர் என்ன சொல்கிறார், நான் தெரிந்தவர்களுக்கு செய்கிறதுக்கு விருப்பம் காட்ட மாட்டேன், ஆனால் கண்ணுக்கு தெரியாத தேவைப்படுறவங்களுக்கு வந்து 500 பேருக்கு கிட்டத்தட்ட அவரோட ஆக்சிஜன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பெண்மணிக்கு வந்து அவர் வந்து கடவுளாக தெரிகிறார். ஏன்னா அந்த ஆக்சிஜன் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பெட்டுகளில் வந்து நான் ஐ குட் see the death in front of me, ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணார். அப்போது இந்த ஆக்சிஜனுங்கிற ஒரு வார்த்தை வந்து இவ்வளவு காலகட்டமும் வந்து நம்ம அதை இலவசமாக அனுபவிச்சுட்டு இருந்துருக்குறோம். நம்ம சுற்றி இலவசமாக அதுக்கு எந்த ஒரு மரியாதை கூட கொடுத்ததில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் பதிலுக்கு அப்படின்னா அதை மாசுபடுத்துகிறோம், குப்பைகளையும் எல்லாத்தையும் கொடுத்து அந்த நம்முடைய சூழ்நிலையை மாசுபடுத்த நம்ம செஞ்ச ஒரே பிரதிபகாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இருந்த நமக்கு வந்து இந்த ஆக்சிஜனோட தேவை வந்து கடந்த 6 மாதத்தில் கண்கூடாக பார்த்துட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த சூழ்நிலைக்கு என்விரான்மெண்டல் சப்போர்ட் அப்படிங்கிற முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து ரோட்டரி கையில் எடுத்துள்ளது. நீங்கள் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதோட எண்ணிக்கை வந்து இன்னும் மிக அதிக அளவில் அதிகப்படுத்துங்கிறது தான் என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மரங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, பொதுவாக ஜோக்குக்காக சொல்லுவாங்க, வருஷம் ஒரே குழியில் தான் வந்து அந்த கலெக்டர் வந்து அந்த மரத்தை நட்டுட்டு போவார் அப்படிங்கிறது இல்லாமல் அதை நட்டதோடு அதை பராமரிக்கிறதுக்கு ஆனால் எல்லா முயற்சிகளும் எடுங்கிறது என்னுடைய அடுத்த வேண்டுகோள். இதெல்லாம் வந்து நம்முடைய ரோட்டரி மாவட்டம், ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் அனைவர்களுடைய எதிர்பார்ப்பில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். எதுக்காக இந்த நேரத்தில் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி எல்லா மெம்பர்களும் இருக்கும் பொழுது இந்த இன்புட்டை கொடுத்துட்டா நாளைக்கு பிரசிடெண்ட்டோட வேலை வந்து ஈஸி. அவர் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ரோச் பண்ணும் பொழுது ஈ கேன் கெட் அ ரெசிப்ரோக்கல் ஃப்ரம் தி மெம்பர்ஸ். ஐ ஆம் ஷுர் இந்த இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்களும் வந்து அவருக்கு மிகச்சிறந்த ஆதரவை அளிப்பீங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் உங்களுடைய வருடம் மிக சிறப்பான வருடமாக, சிறந்த வருடமாக அமையப் போகிறது. பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய அவார்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவார்டுங்கிறது ஒரு ரெகக்னிஷன், அவார்டுக்காக வேலை செய்ய வேண்டாம், உங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருங்கள். ஏன்னா ரோட்டரியை பொறுத்தவரை நம்ம பணம் கொடுக்குறதோ எல்லா விஷயங்களும் மெம்பர்ஷிப் கூட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் மே நாட் பி எ ஹிஸ்ட்ரி. அட் த சேம் டைம் உங்கள் கிளப் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் தான் என்றைக்குமே மக்கள் மனதில் வந்து நிலைத்து நிற்கும். நீங்கள் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வில் எவர் ஸ்பீக் ஈவன் ஆஃப்டர் 100 years. அதுதான் வந்து அதில் முக்கியமான விஷயம். ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்முடைய டியூட்டியை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வரக்கூடிய ரோட்டரி ஆண்டை வந்து ரொட்டேரியன் இன்ஜினியர் முரளிதரன் அவருடைய தலைமையில் ரொட்டேரியன் சுரேஷ் அவரும் இணைந்து அனைத்து நண்பர்கள் ரொட்டேரியன்களோடு ஆதரவோடு மிக சிறப்பாக நடத்தி உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி இந்த வருடத்தை நடத்துமாறு வேண்டிக் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டிஜி. மிகவும் சிறந்ததொரு சிறப்புரை வழங்கி அமைந்திருக்கும் ரொட்டேரியன் இன்ஜினியர் முரளிதரன் முத்தியாப்பிள்ளையா சார் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சங்கத்தின் 2 உறுப்பினர்கள், ஒன்று போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பின் ஒகேஷனல் டைரக்டர் ரொட்டேரியன் முருகன் சார் அவர்களுக்கு டைரக்டர் பின் குற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் முனைவர் முருகன் சார் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன், அவர்களுக்கும் ரோட்டரி பின் அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். முருகன் சார். நமக்கு சங்கத்துக்கான ஒகேஷனல் சர்வீஸ் தையல் மிஷினும் ரொட்டேரியன் முருகன் சார் தான் கொடுத்து உதவினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்யும் பொன்னான நேரம் இது. கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிறப்பு விருந்தினர் மேஜர் டோனர் முத்தாபிள்ளை சார் அவர்களை
பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு ரொட்டேரியன் இன்ஜினியர் முரளி சாரை அன்புடன் அழைக்கிறேன். நினைவு பரிசை வழங்குமாறு ரொட்டேரியன் டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எம்பிஹெச் உலகராஜ் சார் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்குமாறு ரொட்டேரியன் மேகலிங்கம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நினைவு பரிசு வழங்குமாறு ஒகேஷனல் டைரக்டர் ரொட்டேரியன் முருகன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த ரோட்டரி ஆண்டில் சாதிக்க ஆவலோடு துடித்து கொண்டிருக்கும் நல்ல இளைஞர் நம் சங்க செயலர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களை நன்றியுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முதல்ல மேடத்துக்கு நன்றி சொல்லணும், இளைஞர்னு சொல்லி சொன்னாங்க. வயசு எனக்கு 51 வயசு ஆகிட்டு. அப்படியா? அதற்காக கிளாடிஸ் மேடத்துக்கு நன்றி சொல்லிடுறேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி மேஜர் டோனர் மரியாதைக்குரிய முத்தியாப்பிள்ளை அவர்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார்கள். நமது பிரசிடெண்ட் முரளிதரன் அண்ணன் அவர்கள் ரொட்டேரியன் அதிகம் பேச மாட்டார் அப்படின்னு. ஆனால் நான் கொஞ்சம் அதிகம் பேசுவேன், யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஆமாம், இல்லை நான் செயல்படும் செஞ்சிருவோம். ஒரு அமைப்பு, அதாவது ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், ஒரு கழகம், எதுனாலும் தொடர்ந்து வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா பரஸ்பர சந்திப்பு, பரஸ்பர அன்பு, பரஸ்பர நம்பிக்கை, இந்த மூன்றுமே நான் நம்ம மேஜர் டோனர் ரொட்டேரியன் நம்ம பிரேமச்சந்திரன் டாக்டர் அவர்கள் இந்த ரோட்டரி சங்கத்துக்கு என்னை அழைத்து வந்தார்கள். வரும் இந்த மூன்றையுமே நான் இந்த ரோட்டரி சங்கத்தில் நான் பார்த்தேன். அதாவது பரஸ்பர அன்பு, அதாவது பரஸ்பர அன்பு இருந்தால் தான் பரஸ்பர சந்திக்க முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசினா தான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தால் தான் அந்த அமைப்பு வந்து நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட், அதாவது வெற்றிகளை கொடுக்க முடியும். அப்படின்னாச்சுன்னா பரஸ்பர சந்திப்பு, பரஸ்பர அன்பு, பரஸ்பர நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். அதாவது தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் ஜெயிப்பதே இல்லை. தன்மேல் நம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை, தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் ஜெயிப்பதில்லைன்னு ஒரு இதில் நான் படித்த ஞாபகம். நம்பிக்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அமெரிக்க அதிபராக, இது கதை தான், பில் கிளின்டன், அதை ஒன்றும் சொல்லி சுருக்கமாக முடிச்சிடறேன். ஏன்னா நேரம் இல்லை, எல்லோரும் பசியோடு இருந்துகிட்டு இருப்போம், நல்லா தெரியுது. ஏன்னா கதையை சொல்ல ஆரம்பித்து நேரம் போயிடுச்சுன்னா பசி தாங்க முடியாது, சுருக்கமாக முடிச்சிடுறேன். பில் கிளின்டன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறாரு. அப்போ அவரும் ஒரு மனைவியும் காரில் டிரைவ் தனியாக போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடுறதுக்காக, பெட்ரோல் முடிஞ்சு போது பெட்ரோல் போடுறதுக்காக நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் போது அங்கே பெட்ரோல் போடக்கூடிய ஆள் யாருன்னா, அந்த ஹிலாரி கிளின்டன் கூட கல்லூரியில் படித்த கல்லூரி தோழர். அப்போ வந்து பில் கிளின்டன் அந்த அம்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, இவர் வந்து என்னோட கல்லூரி தோழர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, பெட்ரோல் போட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகும்போது கிளின்டன் வந்து பில் கிளின்டன் சிரிச்சுட்டு ஹிலாரி கிளின்டன் பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து ஒருவேளை என்னை திருமணம் செய்யாமல் இந்த கல்லூரி தோழரை நீ திருமணம் செய்திருந்தா நீ வந்து ஒரு பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடக்கூடியவனுடைய மனைவியாக இருந்திருப்ப, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா கம்பீரமாக தைரியமாக சொல்லிச்சு, இல்லை, என்னை அவர் திருமணம் செய்திருந்தால் அவர் இந்த அமெரிக்க நாட்டிற்கு ஜனாதிபதியாக ஆகியிருப்பார். அப்படி அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு தான் நான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறேன். ஆமாம், சரி, அவங்களும் வந்திருக்காங்க. நம்ம தலைவரோட மனைவி, அவங்களும் ஃபர்ஸ்ட் லேடி மிஸ்ஸஸ் முரளிதரன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதாவது திட்டமிடுதல், செயல்படுத்துதல், பின்தொடர்தல், இந்த மூணு விஷயம் ஒரு அமைப்போ ஒரு கழகமோ சக்ஸஸ் ஆகணும்னா அந்த மூணு விஷயம் இருக்கணும். நம்ம ஏற்கனவே திட்டமிடுதலில் நம்மகிட்ட எந்த குறையும் இல்லை, செயல்படுத்துதலில் எந்த குறையும் இல்லை, பின்தொடர்தல், இந்த மூணு விஷயமே நம்மகிட்ட நல்லா இருக்குது. ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வரப்போகிற முத்தியாப்பிள்ளை சார் பேசும்போது சொன்னாங்க, நம்ம 3ஆம் பாலினத்தருக்கு நீங்கள் நிறைய உதவி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு.
எங்களுக்கு அது அவங்கள சிறப்பு. அதாவது திருநெல்வேலி மாநகரத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் தெருவில் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து சுயதொழில் பண்ணி பிழைக்க வேண்டிய அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நாங்கள் நம்ம மேஜர் மருத்துவர் பிரேமச்சந்திரன் அவர்கள் உதவியோடும் நம்ம தலைவர் அவர்கள் உதவியோடும் அதற்காக திட்டமிடுவோம், செயல்படுத்துவோம், பின்தொடர்ந்து அந்த முயற்சியை வெற்றி பெற செய்வோம் என்று இந்த நிகழ்ச்சியின் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி ஏற்கனவே திட்டம் போட்டாச்சு, மரம் நடணும்னு சொன்னாங்க. மரம் நடுறதுக்கு ஏற்கனவே நம்ம தலைவர் அவர்களும் ஏற்கனவே 30 மரம் நடந்தோம். நம்ம ஆறுமுக ஐயா சொன்ன மாதிரி அதில் அந்த நடைபாதை இருந்ததுனால அதை பண்ண முடியலை. இல்லைனா அன்றைக்கி 30 மரம் நட்டுருப்போம். ஏற்கனவே டாக்டர் அவர்கள் நம்ம இந்த பக்கத்தில் முன்னீர்பள்ளம் பக்கத்தில் அங்கேயும் மரம் நடணும்னு சொல்லி அதுக்குள்ளே ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. மரம் நடுறது நம்ம முத்தாபிள்ளை சார் சொன்னது மாதிரி மரம் நடுறது பிரச்சனை இல்லை. மரம் நடணும், அதுக்கு சுற்றி வேலி வைக்கணும், திருப்பி அதற்கு தினசரி தண்ணி ஊற்றணும். நம்ம ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அந்த மரம் நிழல் கொடுத்துட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மரம் அந்த 3 திட்டமும் எங்கிட்ட இருக்குது. ஏன்னா ஆறுமுகையாக இருக்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது, தண்ணி வந்து அவங்களே சொட்டு நீர் வச்சுருக்காங்க, அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம புதுசாக இருக்கக்கூடிய முன்னீர்பள்ளம் பக்கத்தில் மட்டும் தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு மின்சார இணைப்பு வேணும்னு கேட்டாங்க. அதற்குரிய வேலையும் செஞ்சு சீக்கிரமாகவே அதையும் பண்ணுவோம். நீங்கள் என்ன, அதாவது ஆளுநர் தரப்பிலிருந்து என்ன இலக்கு கொடுத்தாலும் அதை திருநெல்வேலி புறநகர் ரோட்டரி சங்கம் முழுமையாக நிறைவேற்றும். அதற்கு தலைவருக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னால் ஆன பணிகளை உங்கள் உதவியோடு, அதாவது எல்லா உறுப்பினர்களோடு தான் செய்ய முடியும், செய்வேன் என்று சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எல்லாரையும் அறிமுகம் செய்து வைத்த கிளாடிஸ் மேடம் அவர்களுக்கும், நல்லசிம்மர் அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய ரொட்டரியின் ஆனி மேடம் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கி அமர்ந்த ரொட்டேரியன் அண்ணன் மேகலிங்கன் அவர்களுக்கும், கடந்த கால அறிக்கையை வாசித்த தலைவர் ரொட்டேரியன் முரளிதரன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அண்ணன் நம்ம ரொட்டேரியன் முரளிதரன் சார் சொன்னாங்க நேரில் கூட போக முடியலை, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி ஃபோனில் சொல்லும்போது கூட நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து அலைய வேண்டாம், அந்த ஃபார்மாலிட்டிலாம் தேவையில்லை. அந்த பெருந்தன்மை வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரே ஒரு தடவை நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினியோட அலைபேசியில் பேசியிருக்கேன். நண்பர் PK ராமச்சந்திரன் அவர் இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து இப்போ குவைத்தில் இருக்குதா, அவங்கள்ட்ட இருக்கும்போது இந்த ரெக் பாலிடெக்னிக்கில் இருக்கும்போது அப்போ ஏதோ 42 அண்ணன் ஆறுமையா சொன்ன மாதிரி ஏதோ ஜப்பானுக்கு போயிருக்காங்க, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பண்ணலான்னு சொல்லும்போது ஒரே ஒரு முறை அவர்கிட்ட அலைபேசியில் மட்டும்தான் பேசியிருக்கேன். அந்த அறிமுகம் எனக்கு இருக்குது. அவங்க சிறப்பு இருந்தால் வந்திருந்திருக்காங்க. அதே மாதிரி உலகராஜா அண்ணன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே தெரியும். இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே தெரிஞ்ச ஆட்களாக இருக்காங்க. கிளப்புக்கு வந்த பிறகு 20 வருஷமாக தெரியுங்கம்மா. என்னோடய மாமாவோட பில்டிங்கில் அவங்க கடை வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு பவர் கட் இருக்கும்போது அந்த இன்வெர்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் முன்னாடி அவங்கள நல்லா தெரியும். சிறப்பாக வந்து எங்களை கௌரவித்தாதான் நீங்கள் வந்தது தான் எங்களுக்கு கௌரவம். அதாவது அலைபேசியில் அழைத்த உடனே நீங்கள் வந்து எங்களை கௌரவத்தமிக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி மரியாதைக்குரிய முத்தையாப்பிள்ளை அவர்களுக்கும், உதவி ஆளுநர் நம்ம உலகராஜ் அவர்களுக்கும், தலைவரை சிறப்பாக அறிமுகம் செய்த நம்ம அண்ணன் ரொட்டேரியன் ஜெயசேகரன் அவர்களுக்கும், என்னை இந்த சங்கத்துக்கு அழைத்து வந்த மரியாதைக்குரிய டாக்டர் மேஜர் டோனர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த தலைமை உரையை ஏற்புரை செய்த இந்த சங்கத்தினுடைய தலைவர் முரளிதரன் அவர்களுக்கும், மற்றும் புதிதாக உறுப்பினராக சேர்ந்திருக்கும் பிரபாகர் அவர்களுக்கும், முனைவர் முத்துலட்சுமி அவர்களுக்கும். முத்துலட்சுமி அம்மாவை பார்த்து பார்க்கும்போது அவங்க அம்மா ஞாபகம் எனக்கு கண்டிப்பாக வராமல் போகாது. நாங்கள் சிறகுகள் இல்லையே என்று தவித்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு சிறகு உதிர்ந்தாலும் புதிதாக இன்னொரு சிறகு முளைத்து வந்தது மாதிரி அந்த அம்மா அங்கே வந்திருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப, ஏன்னா அந்த அம்மா அங்கே உஷாதேவி மேகத்தை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 76 78 வயசு இருக்கும். சின்ன பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. தமிழில் நம்மளுக்கு தடுமாறும், அவங்களுக்கு தடுமாறி பார்த்ததே கிடையாது. திருக்குறள் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு. அவங்க மகளும் அந்த சங்கத்தில் சேர்ந்தது மிகவும் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கொரோனா பற்றிய புத்தகத்தை எழுதி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு உதவி செய்ததுன்னா நம்ம ரொட்டேரியன் PS செந்தில்குமார் அவர்கள் ஒரு காரணம். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, கவர்னரை நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி மேஜர் டோனர் முத்தையாப்பிள்ளை அவர்களை சிறப்பாக அறிமுகம் செய்த ரொட்டேரியன் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், சிறகுகள் இந்த பத்திரிகையை நம்ம சிறப்பாக ஏற்பாடு செய்து அளித்த அண்ணன் முத்துமணி அவர்களுக்கும், திருநெல்வேலி சென்ட்ரல்
ரொட்டேரியன் பிரசிடெண்ட் இங்கே வந்திருக்கும் எல்பி சரவணன் அவர்களுக்கும் நம்ம ஏற்கனவே முத்தியாப்பிள்ளை சார் எல்லார் பேரையும் சொல்லிட்டாங்க. அதில் 2 வசதி இருக்குது. ஒன்று பேரை ஞாபகப்படுத்திக்கலாம், ஆனால் பேரை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது. ஏன்னா பேர் மறக்காமல் இருக்கிறது. அந்த வேலையை வந்து கவர்னரே பெருந்தன்மையாக செஞ்சுட்டாங்க. அதனால் பெயர் சொல்ல விடுபட்டாலும் என் மனதிலிருந்து விடுவாத எனது ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள் கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.